வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? நல்லா இருக்கேங்க சார். கேக்குதுங்க சார். ஃபைன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கு மார்க்கெட்டு? வாட் யூ டிட் லாஸ்ட் 1 வீக்? என்ன பண்ணீங்க? அக்டோபர் ஃபர்ஸ்ட்லேருந்து கொஞ்சம் மார்க்கெட் நல்லா இருந்தது. இன்னைக்கு மறுபடியும் ட்ராப் ஆயிருக்கு. என்ன பண்ண? ஏஎன்பியில் மட்டும் பார்ஷியலா சார். ஓகே. 50% க்ளோஸ் பண்ணியாச்சு. 50% சரியா கேட்கலங்க நீங்க பேசுறது. 50% வந்து ஏஎன்பி செல் பண்ணிட்டேங்க சார். இன்னொரு 50% இருக்கு. ஓ, 1270க்கு மேலே போயிருக்கு. ஓகே, நல்லதுதான். கீழே வாங்கியிருந்தீங்கன்னா நல்ல ப்ரைஸ் தான். ப்ராஃபிட்டை ரியலைஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ அதே மாதிரி முதல்ல கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிடுறேன். ஸோ என்ன யூஸ்வலாக மக்கள் பண்ண மறந்துடுறாங்க அல்லது பண்ணுறதுக்கு தயங்குறாங்கன்றத. ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராஜெக்டை வாங்கியிருந்தாலும் சரி, வாங்க பிளான் பண்ணாலும் சரி, ஒரு ப்ராஜெக்டை ஏற்கனவே வச்சுருந்தாலும் சரி, இனிமேல் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாலும் சரி, சில முக்கியமான விஷயங்கள் வந்து நோட் பண்ணணும். இதை நோட் பண்ணாமல் அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே போயிட்டு நுழையாதீங்க, அல்லது அந்த ப்ராஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு திங் வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட் பெருசாக போகணும்னு நினச்சாலும் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் எந்த நேரேட்டிவில் வருதுன்னு ஃபஸ்ட்டு உள்ளே போய் பாருங்கள். ஸோ நேரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ அப்படின்னு ஒரு நேரேஷன், ஆர்டபிள்யூஏ அப்படின்னு ஒரு நேரேஷன், டிஃபை அப்படின்னு ஒரு நேரேஷன், டீபின் அப்படின்னு ஒரு நேரேஷன். இது மாதிரி நிறைய நேரேஷன்ஸ் இருக்குது. அந்த நேரேஷன்ஸில் வந்து எந்த நேரேஷன்ஸில் வருது அந்த நேரேஷன், அந்த நேரேட்டிவ் இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, இப்போ அதிகமாக மக்கள் வந்து அதை பற்றி பேசுகிறாங்களா, அது எத்தனை பேர் அதை பற்றி பேசுகிறாங்க, அந்த நேரேட்டிவ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து அதை முதல்ல பார்த்துருங்க. முதல் விஷயம். ரெண்டாவது வந்து அந்த பர்டிகுலர் நேரேட்டிவ் அல்லது நீங்கள் வாங்க நினைச்ச அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் அல்லது நீங்கள் வாங்க நினைச்ச அந்த பர்டிகுலர் கிரிப்டோ எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதாவது டிஸ்கார்டில், ட்விட்டரில், இது ரெண்டுத்துலேயும் ட்ரெண்டிங்கில் இருக்கா அப்படின்னு பாருங்க. ட்ரெண்டிங் இந்த சென்ஸ் வந்து அதிகமாக மக்களால் பேசப்படுதா, அதிகமான மக்களால் பேசப்படுதா, எத்தனை பேர் இதை பற்றி பேசுகிறாங்கன்றதை பாருங்கள். அதிகமான மக்களால் பேசப்படுது படுதான்னு பார்க்குறத விட கேஓஎல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து டாப் கேஓஎல்னு சொன்னாலே கீ ஒப்பீனியன் லீடர்னு சொல்கிறது. அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் வந்து நிபுணத்துவம் அல்லது எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவங்களோட சில கருத்துக்கள். ஸோ டேரெக்டாக சொல்கிறது வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ். அதை தான் அவங்க ரொம்ப டீசெண்டாக கேஓஎல்னு சொல்லுவாங்க. எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எத்தனை பேர் பேசுகிறாங்க, அவங்க வந்து எப்படி அதை வந்து பார்க்குறாங்க, பேசுகிறாங்கன்றதை விட சும்மா போகிற போக்கில் இவ்வளோ போகும் அவ்வளோ போகும்னு சொல்கிறத விட ஏதாவது ஒரு கான்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை பற்றி, அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட ஃபவுண்டர்ஸ், அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட சிஇஓ அல்லது அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட டீம் கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். இது அடுத்து முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது, கூகுள் ட்ரெண்டிங்கில் அந்த பர்டிகுலர் நேரேட்டிவ் வந்து எந்த அளவுக்கு தேடப்படுதுன்னு பாருங்கள். கூகுள் சர்ச்சுக்குள்ளே கூகுள் ட்ரெண்டிங்கில் ஏதாவது வருதா, அல்லது எவ்வளவு சர்ச் ஆகுது, அது எத்தனை பேர் அந்த பர்டிகுலர் நேரேட்டிவ், அந்த பர்டிகுலர் செக்டரை சர்ச் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு திங் வந்து இது எல்லாத்தையுமே முதல்ல பார்த்துக்கணும். பை பண்ணுற ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, பை பண்ண நினைக்கிற ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, ஹோல்ட் பண்ணுற ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு திங் இதுதான். முதல் ஸ்டெப்பு நேரேஷன். ரெண்டாவது வந்து டீமு, அடுத்து வந்து ஃபவுண்டர். ஸோ ஒரு ஃபவுண்டர்னு எடுத்தீங்கன்னா வந்து அந்த பர்டிகுலர் ஃபவுண்டருக்கு வந்து ஒரு நல்ல ரெப்புடேஷன் இருக்கணும். ஸோ ஏதாவது ப்ரீவியஸாக ட்ராக் ரெக்கார்டு இருக்கணும், அல்லது அவங்களுடைய டாக்ஸ்டாக இருக்கணும். அந்த ஃபவுண்டர் டாக்ஸ்னா வந்து அவங்கள பற்றி பிரபலமாக இருக்கணும், அவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அவங்களுடைய செயல்முறைகள் இந்த சென்ஸ் வந்து அவர் இதை படிச்சிருக்கேன், இதை செஞ்சுருக்கேன், இங்கே வேலை பார்த்தேன், இங்கே 5 வருஷம் வேலை பார்த்தேன், இங்கே 4 வருஷம் வேலை பார்த்தேன், இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் வேலை பார்த்தேன்னு சொல்லி அவங்க வந்து லிங்க்டின்னோட ப்ரொஃபைலை முதல்ல செக் பண்ணுங்கள். லிங்க்டின் ப்ரொஃபைலை செக் பண்ணிங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அவர் எங்கேயாவது வேலை பார்த்துருந்தாங்கன்னா அது அப்பையிலேருந்தே அந்த லிங்க்டின் அக்கௌண்ட் வச்சிருப்பாரு. புதுசாக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி, ஒரு 10 இயர்ஸ் இருக்குன்னா இந்த 10 இயர்ஸ் முன்னாடி ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ ஃபவுண்டரோட ரெப்புடேஷன், ஃபவுண்டரோட பேக்ரவுண்டு, ஃபவுண்டரோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டீம் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த டீமில் எத்தனை பேர் இருக்காங்க,
அந்த டீம் டிரான்ஸ்பரண்டா இருக்கா, யார் சிஇஓ, யார் சிடிஓ, யார் வந்து டீம் லீடு, அதே மாதிரி வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் யார் இருக்கா, மார்க்கெட்டிங்க்கு யார் பண்ண போறா, பிஆர் டீம் என்ன இருக்கு, இதெல்லாம் அவங்க வந்து வெளிப்படையா கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா ஓகே. அதை வந்து சில பேர்லாம் வெறும் கார்ட்டூன் படத்தை போட்டிருப்பாங்க, ஏஐ ஜென்ரேட் பண்ண படத்தெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு ரெட் ஃபிளாக்னு அர்த்தம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இதுலயே பாத்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது முதலீட்டாளர்கள், இன்வெஸ்டார்ஸ். இவங்க யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, டயர் 1 விசிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்களா, டயர் 2 விசிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்களா, அப்படி இல்லைன்னா இது வந்து ஃபேர் லான்ச் ப்ராஜெக்டா, என்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் லான்ச் ஆயிருக்கு, யார் இதை பேக்கப் பண்றா, இந்த விஷயங்கள் ரெண்டாவது முக்கியமா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் சொன்ன நேரேஷன், ரெண்டாவது வந்து டீம், ஃபவுண்டர், விசிஸ், மூன்றாவது வந்து காம்படிட்டர்ஸ். ஒரு ப்ராஜெக்ட் நீங்க இதை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த ப்ராஜெக்டோட போட்டியாளர் யாரு, அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் யாரோட ரொம்ப நெருக்கமான போட்டி, அதாவது இந்த ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்ட் ஒத்து போகுது, எந்த ப்ராஜெக்டோட கம்பீட் பண்ண போகுது, யாரோட இது போட்டி போட போகுதுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட், நீங்க வாங்க போற ப்ராஜெக்டோட வெப்சைட்டுக்குள்ள போய் பார்க்கும்போதும் இது டைரக்டா காப்பி அடிக்கப்பட்ட ப்ராஜெக்டா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து சாட் ஜிபிடிலையோ இல்லைன்னா ஏஐலையோ கொடுத்தோம்னா 2 நிமிஷத்துல ஒரு வெப்சைட்டை உருவாக்கி கொடுத்துரும். ஒரு ஏதோ ஒரு கம்பெனியோட ஒரு பழைய ப்ராஜெக்டோட ஒயிட் பேப்பர் எடுத்து கொடுத்தோம்னா அதை மாற்றி கொடுன்னு சொன்னால் அப்படியே என்ன பண்ணுன்னா வேற மாதிரி ஆனால் உள்ள இருக்க கண்டென்ட் ஒன்றா தான் இருக்கும், அந்த ஜூஸ் ஒன்றா இருக்கும். ஆனால் ஃபுல்லாகவே என்ன பேரா பார்சிங்னு சொல்லுவாங்க, பேரா பார்சிங்னு அப்படியே சேஞ்ச் பண்ணி அது கொடுத்துரும். ஸோ இது மாதிரி ஏதாவது காப்பி கேட் ப்ராஜெக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்க தெரிஞ்சுக்கணும். மூன்றாவதாக வேல்யூவேஷன் பண்ண தெரியணும். ஸோ நீங்கள் கம்பீட் பண்ணக்கூடிய போட்டியாக நினைக்கக்கூடிய ப்ராஜெக்டோட மார்க்கெட் கேப் என்ன, இதோட மார்க்கெட் கேப் என்ன, போட்டியா நினைக்கக்கூடிய ப்ராஜெக்டோட டிவிஎல், டோட்டல் வேல்யூ லாக்டுன்னு சொல்லுவோம், அது எவ்வளோ இருக்கு, இதுல எவ்வளவு இருக்கு, அதை விட இது கம்மியா இருக்கா, இல்லை இந்த நேரேஷனுக்கு இவ்வளவுதான் வருமா, இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இவ்வளவுதான் சான்சஸ் உண்டா, இதுக்கு மேல போறதுக்கு எதுவும் சான்சஸ் உண்டான்றது 3 முக்கியமான விஷயங்கள் நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா பார்த்தே ஆகணும். இது 3மே வந்து முக்கியமானது. ஃபர்ஸ்ட் நேரேஷன், அடுத்து வந்து ஃபவுண்டர், டீம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், விசிஸ் தெரிஞ்சுக்கணும், மூன்றாவது யார் காம்படிட்டர்ன்றது. அடுத்து முக்கியமான 4வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வாங்க நினைச்சாலும் சரி, விற்க நினைச்சாலும் சரி, அங்க என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தேவையான அளவு லிக்விடிட்டி இருக்கணும். அதாவது ஸ்லிப்பேஜஸ் கம்மியா வச்சு வாங்குற அளவுக்கு லிக்விடிட்டி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸஸ்ல வாங்கும் போதும் சடனா போய் வாங்கினீங்கன்னா 5% பை டாக்ஸ், 5% செல் டாக்ஸ்ன்னு போடுவாங்க. $100 வாங்கினா $5 அங்கேயே போயிடும். அல்லது ஒரு சில இதுல 7% போடுவாங்க. ஒரு $1000 வாங்கினீங்கன்னா $70 வாங்கும் போதும் போகும், விற்கும் போதும் போதும். ஸோ இதெல்லாம் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன பார்க்கணும், லிக்விடிட்டி. எந்த அளவுக்கு லிக்விடிட்டி இருக்கு, பை பண்ணோம்னாலும் சரி, செல் பண்ணோம்னாலும் சரி, எக்ஸிட் பண்ணோம்னாலும் சரி, அந்த ப்ராஜெக்ட்ல என்ட்ரி பண்ணோம்னாலும் சரி, இது முக்கியமா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸ்ல இருக்கு, அடுத்து என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸ்ல வரப்போகுது, இப்போதைக்கு டயர் 2ல இருக்கா, டயர் 1ல இருக்கா, டயர் 3ல இருக்கா, இல்லை என்ன மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்ல இருக்கு, என்னென்ன டெக்ஸஸ்ல இருக்கு, அடுத்து ஃபியூச்சர்ல எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல வரத்துக்கான வாய்ப்புகள் அவங்க கொடுத்துருக்காங்க, வரத்துக்கு சான்சஸ் இருக்குன்றத கண்டிப்பாக அலசி ஆராய்ஞ்சிடணும். இது வந்து 4வது மிக முக்கியமான பாயிண்ட். 5வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரோட் மேப். அதாவது வந்து ஃபியூச்சர்ல என்ன பண்றதுக்கு அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ரோட் மேப் வச்சிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா ஏதாவது டெஸ்ட்நெட் சம்பந்தமான ஈவெண்ட் ஏதாவது வச்சிருக்காங்களா, மெயின்நெட் சம்பந்தமான ஈவெண்ட் ஏதாவது வச்சிருக்காங்களா, இல்லை ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப், இவங்க கூட பார்ட்னர்ஷிப் போகிறோம், இந்த பெரிய கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போகிறோம், ஒரு ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஷிப்க்கு இவங்களோட போகிறோம், டெக்னிக்கல் பார்ட்னர்ஷிப்க்கு இவங்களோட போகிறோம், க்ளவுடுக்குன்னு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கோம். ஒவ்வொருத்தர் ஒரு இதுக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கும். இப்போ ஆரக்குள்ளோருக்குன்னு ஒரு சிலர் பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்க, இப்போ செயின் லிங்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்க, பித்தோட பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்க, ஏபிஐ 37ஓட பார்ட்னர்ஷிப் பண்ணுவாங்க, சார்லின்னு சொல்லிட்டு ஒரு ஆரக்கிள் இருக்கு. இது மாதிரி பார்ட்னர்ஷிப்ஸ் என்னென்ன இருக்கு, பெரிய கார்பரேட்ஸோட பார்ட்னர்ஷிப்ஸ் எதுவும் போறாங்களா, விசிஸ் எதுவும் உள்ள வராங்களான்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ ரோட் மேப்ல அடுத்து வந்து இந்த ரோட் மேப், அவங்க கொடுத்துருக்க ரோட் மேப் ப்ரீவியஸா அவங்க சொன்ன ரோட் மேப் எல்லாம் டிலே இல்லாம டெட்லைனுக்கு முன்னாடி பெர்ஃபெக்டா முடிச்சிருக்காங்களான்னு பாருங்க அவங்க ட்ராக் ரெக்கார்ட். ஸோ ஏப்ரல் மாசத்துல ஒரு மெயின் நெட் வரும், அல்லது ஏப்ரல் மாசத்துல இதை செய்வோம்னு சொன்னா ஏப்ரல்லே செஞ்சுட்டாங்களா, அல்லது ஜூன் ஜூலை வரைக்கும் இழுத்துட்டு வர 2 மாசம் 3 மாசம் ட்ராக் பண்ணி லேக் பண்ணி கொண்டுட்டு வராங்கன்றது பார்க்கணும். ஸோ ரோட் மேப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அங்கதான் வந்து அவங்களோட பஞ்சுவாலிட்டி, சின்சியாரிட்டி, அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்கன்னு தெரியும். அவங்க எப்படி உள்ள ஒர்க் பண்றாங்களா இல்லையான்னு, எப்படி ரோட் மேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா ஒர்க் பண்றாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா மேக்ஸிமம் எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஓப்பன் சோர்ஸா தான் இருக்கும்.
இந்த சோர்ஸ் எல்லாம் எங்க போய் பார்க்கலாம், அவங்களோட ஜிட் ஹப் பேஜ் இருக்கும். ஜிட் ஹப்னு சொல்லுவாங்க அந்த பேஜ். அந்த பேஜுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அதுக்குள்ள வந்து கமிட்ஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ நாளைக்கு முன்னாடி கமிட் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு கமிட் பண்ணியிருப்பாங்க, நேற்று கமிட் கொடுத்துருப்பாங்க, முந்தா நாள் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அடுத்து அதுக்கு முதல் நாள் ஏதாவது உள்ளுக்குள்ள டெவலப்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணுறது. அந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணா அது வந்து ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி அந்த ஜிட் ஹப்ல வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னாலே எவ்வளோ வந்து அவங்க டிரான்ஸ்பரண்டா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் ஆறாவதா முக்கியமானது யூட்டிலிட்டியும் யூஸ் கேஸும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா உண்மையிலேயே அதுக்கான யூட்டிலிட்டி ஏதாவது இருக்கா, அந்த யூட்டிலிட்டினால அந்த ப்ராஜெக்டோட ப்ரைஸ் வந்து பம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கான்றதை பார்க்கணும் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு அப்கமிங் ஃபீச்சர்ஸ் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபீச்சர்னால இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட ப்ரைஸோ இல்லைன்னா டிமாண்டோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கான்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு சொல்றதா இருந்தா இப்போ பிடிசி எடுத்தோம்னா என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் அந்த ப்ரைஸ் பம்ப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹால்விங். ஸோ ஹால்விங்கும் போதும் சப்ளை வந்து குறையும், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அல்லது வந்து இடிஎஃப்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், இது மாதிரி ஏதாவது அப்ரூவ் ஆச்சுன்னு சொன்னா இமீடியட்டா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பம்ப் ஆகும். இது மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா, யூஸ் கேசஸ், யூட்டிலிட்டி இமீடியட்டா ஏதாவது இருக்கா, ஏதாவது ஒரு ஃபீச்சர் அதுக்குள்ள இருக்க ஃபீச்சர் வந்து பெரிய லெவலில் அதை பம்ப் பண்ணி கொண்டுட்டு போறதுக்கு சான்சஸ் ஏதாவது இருக்கான்றது முக்கியமாக நம்ம என்ன பண்ணிடணும்னா அதை பார்த்துடணும். இது வந்து அடுத்து 6வது மிக முக்கியமானது. 7வதாக இதுதான் எல்லாரும் பார்க்க தவறுறது, என்னென்ன ரிஸ்க், என்னென்ன ரெட் ஃபிளாக்ஸ். ஏன்னா எல்லாமே பாசிட்டிவாவே பார்த்துட்டு போயிட்டோம்னா அந்த ப்ராஜெக்டை விட்டுறக்கூடாது. அது சூப்பரான்னு சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ். நான் எப்பவுமே ஒரு ப்ராஜெக்டை பார்த்தா முதல் எடுத்தோன்னு என்னத்தை மட்டும் தான் பார்ப்பேன், அதுல இருக்க நெகட்டிவை மட்டும் தான் பார்ப்பேன். நெகட்டிவை ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா தான் பாசிட்டிவை பார்க்க ஆரம்பிப்பேன். நெகட்டிவை விட பாசிட்டிவ்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் குள்ள போகலாம், பாசிட்டிவ்ஸை விட நெகட்டிவ்ஸ் நிறைய இருந்தால் அந்த ப்ராஜெக்டை வந்து தள்ளி வச்சிடலாம். பார்ப்போம், பொறுமையா இருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு வெயிட், அதாவது வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா என்னென்ன ரிஸ்க், என்னென்ன ரெட் ஃபிளாக்ஸ்லாம் இருக்கும்னு ஃபர்ஸ்ட் திங் ப்ராப்பரா ஆடிட் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். ஆடிட்டிங் இந்த சென்ஸ் வந்து ஃபினான்ஷியல் ஆடிட்டிங்கை விட செக்யூரிட்டி கான்ட்ராக்ட் ஆடிட்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் ஆடிட் சரியா பண்ணியிருக்காங்களா. அதாவது வந்து இந்த ஆடிட் எதுக்கு பண்றோம்னு பார்த்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்க மட்டும்தான் முடியும், விற்க முடியாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, யூ கேன் பை, நீங்க செல் பண்ண செல் பண்ண விடாது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த ஓனர் வந்து நினைச்சா திடீர்னு காயின் இன்க்ரீஸ் பண்ணலாம் அல்லது காயினை குறைக்கலாம், காயினை என்ன பண்ணலாம் திடீர்னு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ கான்ட்ராக்ட் ஓனர் வந்து ரினவுடாக இருக்கணும். அதை வந்து ப்ராப்பராக ஓகே இந்த கான்ட்ராக்ட் வந்து இவர் தான் ஓனர், இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு இவர் தான் ஓனர்னு சொல்லிட்டு இருந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். நார்மலாக டெக் ஸ்க்ரீனர்லேயே பார்க்கலாம். அதில் ஸ்கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க, 100க்கு வந்து 90, 92, 93. அதுக்குள்ளே வந்து என்னென்ன ஃப்ளாக்ஸ் இருக்குது, என்னென்ன வார்னிங் இருக்குது, என்னென்ன எரர் இருக்குது, என்னென்ன மிக பிளண்டர்ஸ் இருக்குன்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து முக்கியமானது ரக் புல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா. ரக் புல் இந்த சென்ஸ் வந்து ப்ரைஸை நல்லா பம்ப் பண்ணிட்டு சடனாக ஒரே நாளில் எல்லாத்தையும் தூக்கி வித்துட்டு ஓடி போயிடுறது. ஸோ இதை வந்து பார்க்கணும். இதை வந்து பார்க்கணும்னு சொன்னால் நான் சொல்கிற மாதிரி அதை வந்து ரக் புல்க்கு சான்சஸ் வந்து ஏதாவது கான்ட்ராக்ட் கூட சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், டீவியேட் பண்ணுற மாதிரி உள்ளுக்குள்ள கோடிங்கில் ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களான்னு ஆடிட்டில் செக் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதை எதையும் மாற்ற முடியாது, ஒன்ஸ் எழுதிட்டு அதை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டா மாற்ற முடியாது. ஒன்ஸ் மாற்ற முடியும்னு சொன்னால் என்ன பண்ண முடியும், அவங்களால வித்துட்டு ஓடிட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசி அன்லாக், எவ்வளோ அன்லாக் இருக்குது, எப்பப்பெல்லாம் அன்லாக் இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு வெளியில் வரப்போகுது, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வரப்போகுது, எப்பெல்லாம் வரப்போகுதுன்றது கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து சில ரெட் ஃபிளாக்ஸ். விசி நிறைய அன்லாக்கிங் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா வெளியில் டோக்கன் வந்துட்டே இருக்கும், டிமாண்ட் என்ன ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிட்டே இருக்கும், சப்ளை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ப்ரைஸ் கீழே வந்துட்டே இருக்கும். ஸோ இதையும் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கக்கூடிய இன்சைடர்ஸு, விசிஸு அல்லது அந்த கேஓஎல்ஸ், இவங்களுக்கு ஏதாவது அலோகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்களான்றதை தெளிவாக போய் பார்க்கணும். என்னென்ன வேலெட்லலாம் எவ்வளோ இருக்குது. இப்போ மொத்தம் வந்து 100 மில்லியன், அந்த 100 மில்லியனில் வந்து ஒரு 20 மில்லியன், 5 மில்லியன், 4 மில்லியன் சில வேலெட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் எப்போ வேணாலும் அவன் என்ன பண்ணுவோம், நம்ம தலை மேலே டம்ப் பண்ணிட்டு போயிடுவானுங்க. ப்ரைஸை பெருசாக மேலே வாங்கிக்கிட்டே இருப்போம். அவங்க கரெக்டாக ரொம்ப கீழே வாங்கியிருப்பாங்க, அல்லது அவங்க அலோகேஷனில் கிடச்சிருக்கும் 0.0001 கிடச்சிருக்கும். அவன் 1 சென்ட் 10 சென்ட்ல வித்துட்டு போயிடுவான். நம்ம 1 சென்ட் 10 சென்ட்ல வாங்கிட்டு மறுபடியும் 20 சென்ட் போன உட்காந்துருப்பான். அவன் வித்துட்டு அவன் பாட்டு 100x எடுத்துட்டு போயிடுவான். ஸோ அந்த அலோகேஷன்ஸ் எதுவும் இருக்கான்றதை கண்டிப்பாக பார்க்கணும். இதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டோட அந்த ப்ராஜெக்ட், அதுக்குள்ள இருக்க ஃபவுண்டர்ஸ்,
அதுக்குள்ள இருக்க டீமு, அது யாரா வேணா இருக்கட்டும், அதுல இருக்க சிஇஓ, இவங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாம் முதல்ல பாருங்க. அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரியில ஏதாவது ஒரு சின்னதா ஏதாவது ஒரு ஒரு நல்ல விஷயம் இல்லாம இருக்கு, ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டிருக்காரு, வேற ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகி ரெக்புல் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தா அந்த ப்ராஜெக்ட்டை விட்டு தயவு செய்து வெளியில போயிடணும். அது நீங்க வச்சிருக்க ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, வாங்கணும்னு நினைக்கிற ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, வாங்கி வச்சு வாங்க போற ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இதை வந்து இது எல்லாத்தையும் இந்த இந்த அந்த 6 பாயிண்ட் பிளஸ் 1 7வது பாயிண்ட் ஃபிளாக்ஸ், ரெட் ஃபிளாக்ஸ் அல்லது ரிஸ்க்ன்றது, இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபுல்லா அலசுனீங்கன்னு சொன்னா தான் உங்களால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இந்த புல் சைக்கிளை விட்டு வெளியில ரொம்ப நல்ல ப்ராஃபிட்டோட வெளியில வர முடியும். இல்லைன்னா அப்படியே ப்ராஜெக்ட் வச்சுட்டு நீங்க ஸ்டாக்னேட்டடா அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து ரொம்ப தெளிவா இருங்க. ஸோ ஒரு 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 இதுக்குள்ளேயும் போய் பாருங்க. ஒரு 10 ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்கன்னா அந்த 10 ப்ராஜெக்ட் அலசுறது ஒன்றும் பெருசா நேரம் ஆயிட போறது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் அல்லது ஒரு ஒரு 2 மணி நேரத்துக்கு அல்லது 3 மணி நேரத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் நீங்க அலசிங்கன்னா கூட ஒரு நாள் 2 நாள்ல இந்த 10 ப்ராஜெக்ட் என்ன பண்ணிடலாம், டோட்டலா எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேற நீங்க அலசிடலாம். அலசினதுக்கு அப்புறமா உங்களுக்கே தோணும் இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா போகும், இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா போகாதுன்னு. எந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராஜெக்ட்குள்ள நீங்க மறுபடியும் வாங்குறதா இருந்தா வாங்கலாம், அல்லது ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அதை நீங்க ஹோல்ட் பண்ணலாம். இல்லைன்னா இதுல இருந்து எடுத்து என்ன பண்ணலாம், அதுல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்து தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணி இதே மாதிரியே கொண்டுட்டு போங்க, இல்லைன்னா மாட்டிப்பீங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு நாள் பேசினார், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. என்ஜின் ப்ராஜெக்ட்லாம் வச்சிருக்கேன், இஎன்ஜே. அது போன புல்லுல இருந்த ஒரு பர்டிகுலர் மெட்டாவேஸ் ப்ராஜெக்ட், ஒரு கேமிங் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்லாம் வச்சிருக்கேன். ஏங்க இப்போ அது இருக்கா இல்லையானே தெரியலங்க, ஏங்க இவ்வளவு நாள் வச்சுட்டு இருக்கீங்கன்னு. அதை வாங்கி 2021 வாங்கியிருக்காரு, இப்போ வரைக்கும் வச்சுட்டு இருக்காரு. அது பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு ப்ராஃபிட்ல இருக்கு அல்லது பிரேக் இவன் வந்துருச்சுன்னு சொன்னா கூட வெளியில வந்துட்டு இப்போ இருக்க நியூவர் நேரேஷன், புது நேரேஷனுக்குள்ள உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்குன்னு தோணுது இந்த மாதிரி அலசிட்டு அப்புறம் வாங்குங்கன்னு சொல்றேன். அதுக்காக தான் இதை சொல்லணுன்றதுக்காக இந்த பர்டிகுலர் லைவ்ல சொல்லிடணுன்றதுக்காக சொல்றேன். வேற ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா யூ கேன் கேரி ஆன். தேங்க்யூ சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்தது சார். ஓகே. ஏன்னா நிறைய பேர் இது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, இது இது இந்த ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கோம், அந்த ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கோம், இதை ரொட்டேட் பண்ணலாமா. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், ப்ளீஸ் ட்ரை டு ரொட்டேட் யுவர் கிரிப்டோ. அதுக்குன்னு ஓவர் ரொட்டேஷன் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 40-50% உங்க காயின்ஸை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. லோல வைங்க, ஹைல வைங்க, லோல வாங்குங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கேடிஏ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கு மறுபடியும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 64-62 வரைக்கும் போச்சு, மறுபடியும் இப்போ 50 வந்திருக்கு. இன்கேஸ் 60ல வித்திருந்தா 50ல வாங்கும் போது ஒரு 10% 20% காயினை நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் ரொட்டேட் இன் கிரிப்டோ. கிரிப்டோ பொறுத்தவரைக்கும் இப்படி தான் நீங்க ரொட்டேட் பண்ணணும். அதாவது கோல்டன் ஹேண்டு, டைமண்ட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு காலம். இப்போ வந்து கிளவரா ரொட்டேட் பண்ணிட்டே போகணும். ரொம்ப ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு சாதுரியமா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட லாபம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். இல்லைன்னா உங்களோட லாபம் தான் குறையும் ஒழிய பெருசா அதை விட்டு வெளியில வரும்போது, அதாவது ஸ்டாக்ஸ்ல வெளியில வர மாதிரி வந்துடக்கூடாது. கிரிப்டோல இருந்து வெளியில வர மாதிரி வரணும். அப்போ ஒரு 50x, ஒரு 20x, அட்லீஸ்ட் ஆவரேஜா ஒரு 15x வெளியில வந்துச்சுன்னா அதான் கிரிப்டோ. 1x 2xல வெளில வரீங்க உங்க போட்ட பணத்துல இருந்துன்னு சொன்னா அது கிரிப்டோ கிடையாது, ஸ்டாக்ஸ்லேயே கிடைக்குமே. வேற கோல்டுல கூட கிடைக்குது, சில்வர்ல கூட கிடைக்குது. ஸோ அதனால சொல்ல வரேன். ஓகே, வேற எதுவும்? சார் இப்போ நீங்க இப்போ டிசிஏ பண்ற மாதிரி இல்லை, இப்போ எதனா சொல்ல முடியுமா சார்? இப்போ இருக்கிற கண்டிஷன்ல இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா 61 சம்திங்ல வந்து நான் கேடிஏவை பாதி விட்டேன். அதாவது இப்போ எனக்கு ஏற்கனவே நான் கேபிட்டலாம் எடுத்துட்டேன், மீதி நான் கொஞ்சம் கேடிஏவும் ஐபி மட்டும் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு மெசேஜ் போடும்போது நான் சொன்னேன், அந்த லோல வரும்போது எடுத்தேன், அதே மாதிரி ஐபியும் எடுத்தேன். ரெண்டுத்துலையுமே என்ன பண்றேன்னா கொஞ்சம் ஹைல வைக்கிறேன், லோல வாங்குறேன், இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஐ பாட் ஆர்பிஎன்டி. ஒரு 10% ப்ராஃபிட்ல தான் இருக்கு எனக்கு. ஓகே சார். சார் இப்போ கேடிஏ வந்து ரொட்டேட் பண்றதுக்கு சொன்னீங்கல்ல சார், இப்போ இந்த மாதிரி ஹோல்டு பண்றதுக்கு எதனா சார் இப்போ இன்னும் அக்குமுலேஷன் பண்ணலாம்ல சார்? இப்போ இந்த பண்ணலாம், பொறுமையா பண்ணுங்க. இப்போ நீங்க இவ்வளோ சொன்னீங்களே சார், இவ்வளோ வேலிடான பாயிண்ட்ஸ், இதெல்லாம் ஆக்சுவலா கிரிப்டோல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய வேலிடான பாயிண்ட்ஸ். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களும் இருக்காங்க, அதுக்காக தான் சொன்னது. நிறைய பேருக்கு தெரியும், இது என்ன ஒரு 2 இயர்ஸா ஃபாலோ பண்றவங்களுக்கு இது ரொம்ப நல்லா தெரியும். புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது, அதனாலதான் நான் சொல்றேன் மறுபடியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வீடியோ இது மாதிரி வீடியோ நான் 2022 போட்டிருக்கேன். 25க்கும் மேற்பட்ட வீடியோ இது எப்படி அனலைஸ் பண்றோன்றதை பத்தியே நான் போட்டிருக்கேன். அதை பார்த்தவங்களுக்கு தெரியும், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், புதுசா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியாது, அதனால இதை சொன்னேன். ஓகே
இப்போ நீங்க ஒரு செட் ஆஃப் காயின்ஸ் இப்போ எதனா டிசிஏ பண்ற ரேஞ்சில் இருக்கிற காயின்ஸ் நீங்க அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு சார் நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஸோ இப்போ அந்த மாதிரி எதனா சஜஸ்ட் பண்ண முடியும் சார்? இப்போ நான் எதுவுமே டிசிஏ பண்ணல. இப்போ நான் என்ன பண்ண ட்ரேட் தான் பண்றேன். ஏற்கனவே எல்லாத்தையும் டிசிஏ பண்ணிட்டு ரொம்ப கீழே வந்தா மட்டும்தான் நான் பை பண்ண வழியில எதுவும் பை பண்ண மாட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா ட்ரேடிங். ரொம்ப நாளைக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு மாசம் என்ன காக்க வச்சு இன்னைக்கு தான் விற்றேன். அது ஆக்சுவலி நேற்று விற்றேன். ஆக்சுவலி இன்னைக்கு நேற்று ப்ரூவ் கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதை 64 வரைக்கும் எடுத்தேன். அதை 95லேருந்து கொஞ்சம் 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 பை பண்ணிட்டு வந்து 64 வரைக்கும் எடுத்து அதை ஆவரேஜ் ப்ரைஸ் 72 ஆக்கி 81ல் வித்துட்டேன். மறுபடியும் கீழே வந்து அதை எடுத்துப்பேன். ஸோ இப்படி தான் ப்ளே பண்ணுறது. ஆக்சுவலாக அது அந்த ப்ரூவ்ன்ற ப்ராஜெக்ட் வந்து நான் எதுக்கு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் ரொட்டேஷனில் ஒரு 10-15% வித்துருவோன்லாம் எடுத்தது. பட் அங்கிருந்து அது மேலேயே போகாமல் அப்படியே கீழே பொறுமையாக வந்துகிட்டே தான் இருந்துச்சு. 60 வரைக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் 64 வரைக்கும் 63 வரைக்கும் வாங்கியிருந்தேன். என்னோட ஆவரேஜ் ப்ரைஸ் 7267 இருந்துச்சு. நான் 815ல் அதை சேல் பண்ணேன். ஸோ இப்படி தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் ஒழிய நான் எதுவும் டிசிஏ பண்ணுறதுன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாக்கா வாங்கினேன். அதை நான் ஸ்டேட்டஸ்லேயே வச்சிருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நாக்கா வாங்கியிருந்தேன். ரொம்ப லோவாக வந்துச்சு அன்னைக்கு நாக்கா வாங்கியிருந்தேன். இப்போ ஓரளவுக்கு அது ப்ராஃபிட்ல தான் இருக்கு. ஆனால் அது எதுவும் விற்கல. அதை வந்து ப்ளே பண்ணுறதுக்காக வாங்கல. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நாக்கா வாங்கியிருக்கேன். அது வேலெட்டுக்கு தள்ளிட்டேன். அகெயின் நான் வாங்குறது என்னன்னா ப்ளே பண்ணுறது வந்து கேடிஏல ஐபியில் இப்போ வெரி ரீசென்ட்லி ஆர்பிஎன்டி. ஓகே ஓகே சார். தேரா சார் ஆர்பிஎன்டி வந்து ட்ரஸ்ட் வேலட்ல யூனிஸ்வாப்ல வந்து லிக்விடிட்டி 0ன்னு கொண்டு காமிக்குதுங்க சார். ரொம்ப டிஃபரன்ஸா இருக்குதுங்க சார் நமக்கு வாங்குறதுக்கு. யூனிஸ்வாப்ல ஆர்பிஎன்டி இருக்கு. ஆமாங்க சார். எத்தீரியம் இதுல இருக்குங்க சார். இடிஎச் செயின்ல இருக்காது. ஆமாங்க சார். எனக்கு யூனிஸ்வாப்ல தெரியல. நான் இருக்குங்க. ரெட் பெல்லி செயின்ல தான் நான் எடுக்கிறேன். எனக்கு தெரியல. ஓகே ஓகே. அதே மாதிரி அதுல இன்னொன்று 0 ஆர்பிஎன்டில இன்னைக்கு தான் நான் கவனிச்சேன். இன்னைக்கு நான் ஆர்பிஎன்டிக்கு வெளியில எடுத்துட்டு வந்தேன். ஏன்னா நேற்று நான் வாங்கியிருந்து இன்னைக்கு நான் விற்றேன். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு நான் வேலெட்லேருந்து அதை எடுத்து வாங்கினோன்னே வேலெட்டை கொண்டு போயிட்டேன். சரி இங்கே வச்சுட்டு இருக்க வேணான்ட்டு மறுபடியும் இங்கே உள்ள கொண்டு வரும்போதோ 17 நிமிஷம் ஆச்சு. அது மாதிரி ஆகக்கூடாது. ஸோ ஒரு ஓன் செயின் ஒரு மெயின் நெட் ஆன செயின் வந்து இவ்வளோ டிலே இருக்கக்கூடாது. இதே ஸ்டோரி ப்ரோட்டோக்கால் நான் அனுப்புனேன்னா இவ்வளோதான் ஒரு 10 செகண்ட் தான் ஆகும் வேலெட்லேருந்து எக்ஸ்சேஞ்சுக்குள்ள கொண்டு வரதுக்கோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு இன்னொரு வேலெட்டுக்கு அனுப்புறதுக்கு 10 செகண்ட் அல்லது அதிகபட்சம் 1 நிமிஷத்துல போயிடும். ஆர்பிஎன்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 நிமிஷம். நான் வேணா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் அனுப்பின டைம்லேருந்து வந்து சேர்ந்து எனக்கு ரிசீவ் ஆன டைம் வரைக்கும் நான் அனுப்புறேன். இப்போ நான் பேசுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அனுப்பி இப்போ தான் விற்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா 10% ப்ராஃபிட். சரி 10% ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோ, கீழே வந்தால் மறுபடியும் வாங்குவோன்ட்டு. ஸோ அது வந்து அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது அந்த ஸ்பீடெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க ஸ்பீடை பொறுத்தளவுக்கு ஆர்டபிள்யூஏல வந்து செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் செயின்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஆனால் அந்த ஸ்பீடு இருக்கணும். அது டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு இருக்கணும். சார் கேட்ஐஓல இருந்து சார் வெப்சைட்ல இருந்துங்க ஒரு 25 ஆர்பிஎன்டி மட்டும் வேலெட்டுக்கு மூவ் பண்ணலாம். அது வந்து ஆப் பிளே ஸ்டோர்ல இல்லைங்கிறனால வெப்சைட்ல இன்னும் ஒர்க் ஆகுதுங்க. அதுல லாகின் பண்ணி அங்க இருக்கிறத கொண்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25 மட்டும் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணி பார்க்கலாம். ஒரு 15,000 இருக்குங்க. ஒரு 25 மட்டும் மூவ் பண்ணி பார்க்கலான்னு மூவ் பண்ணி ஆர்பிஎன்டில ட்ரஸ்ட் வேலெட்ல அதோட அட்ரஸ் எடுத்து போட்டு கொண்டு வந்தாங்க சார். அது வரவே இல்லைங்க இப்போ வரைக்கும். என்ன செயின்ல அதில் இதில் இருக்கு கேட்ல? ஆமாங்க சார். ரெட் பெல்லியோடதுல தான் இருக்குதுங்க. ரெட் பெல்லியோட செயின் ஆட் பண்ணி தான் கொண்டு வர முடியும். மெட்டா மாஸ்க்ல போய் நீங்க செயின் ஆட் பண்ணி தான் கொண்டு வரணும். டைரக்டா நீங்க அனுப்பிச்சீங்கன்னா வராது. ட்ரஸ்ட் வேலெட்ல அது ஆட் பண்ணிருக்கேன் சார். நீங்க ஆட் பண்ணீங்கனாலும் இன்னொரு முக்கியமான விஷயமா நீங்க செய்யணும். கண்டிப்பாக கேவைசி கொடுத்தா மட்டும்தான் உங்களால மறுபடியும் அங்கிருந்து திருப்பி கொண்டு வர முடியும். இல்லைன்னா கொண்டு வர முடியாது. ஜேசன் எரர்னு எதுவா இருந்தாலும். ஓகே ஓகேங்க சார். ஏன்னா நீங்க ஆர்பிஎன்டில மட்டும் அது ஒன்று வச்சிருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் செயின் ஆட் பண்ணி உள்ள கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா திருப்பி நீங்க அங்கிருந்து திருப்பி கொண்டு வரணும் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளேயே. வேற ஏதாவது ஒரு வேலெட்டுக்கு நீங்க மூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மூவ் ஆகாது. ஜேசன் எரர்னு அப்படியே நிற்கும், வெளியிலே வராது. என்ன பண்ண சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்குள்ளே போயிட்டு கேவைசி சும்மா ஒரு டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தா கேவைசி வந்து கேவைசி கம்பல்சரி பண்ண சொல்லுவோம். கேவைசி பண்ணா தான் நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும் அங்கேருந்து. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுங்க. இதை நான் ரொம்ப நாள் முன்னாடி நான் சொல்லியிருக்கேனே. ஓகேங்க சார். இப்போ கேட்ஐஓ வந்து ஆப்ல தான் ஒர்க் ஆகலைங்க சார், பிளே ஸ்டோர்ல. ஓகே. ஆனா வெப்சைட் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குதுங்க சார். அதனால அங்கேயே வச்சிருக்கேங்க சார். சரிங்க. ஆனா புதுசா வாங்கினதெல்லாம் வந்து எத்தீரியம் வாங்கிட்டு போய் ட்ரஸ்ட் வேலெட்ல வாங்கியிருக்காங்க. இல்லை ஒன்று பண்ணுங்க, மெட்டா மாஸ்க்ல ஓப்பன் பண்ணி வேலெட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள என்ன பண்ணுங்கன்னா ரெட் பெல்லி செயின் ஆட் பண்ணுங்க. ரெட் பெல்லி செயின் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா உள்ள போய் கேவைசி கொடுத்துருங்க. டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்து கேவைசி கொடுத்துருங்க. 1 ஹவர்ல ஓகே ஆயிடும்.
அதே மாதிரி உங்களுடைய செல்ஃபி எடுக்க சொல்லுவோம். கேவைசி கொடுத்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 1 hour 1/2 hourல என்ன வெப்சைட் கொடுக்க சொல்லுவோம். மீன் இமெயில் கொடுக்க சொல்லுவோம். இமெயில் கொடுத்து இமெயில் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஓகே உங்களுக்கு கேவைசி ஓகே ஆயிடுச்சுன்னு. கேவைசி ஓகே ஆனது பிறகு நீங்கள் அனுப்பிச்சுக்கோங்க. அங்கிருந்து நீங்கள் அனுப்பிக்கலாம். அதே மாதிரி கொண்டு போகவும் வச்சுக்கலாம். ரெட் பெல்லி அவங்களுடைய ஓன் செயின்லேயே வச்சுக்கோங்க. வேற செயின்ல வச்சிருக்காதீங்க. சரிங்க சார், ஓகே. ஆனா இந்த லிக்விடிட்டி தான் ரொம்ப ஜீரோல இருக்குங்க சார். வாங்கறதுக்கும் விற்கிறதுக்கும் அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. அதைத்தான் $250. ரெட் பெல்லி செயின்லேயே வச்சுக்கோங்க. இடிஏ செயின்ல வச்சுக்காதீங்கன்னு சொன்னேன். ஓகே ஓகேங்க சார். ரைட். ஜிக் லேப்ஸ்னு ஒருத்தர் கை தூக்குறாரு. ரைட். அவர் சும்மா இது பண்ணிட்டார். கிருஷ்ணகுமார் சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். சார் அந்த பிளாக் வந்து கீழே போயிட்டே இருக்கே சார், என்ன சார் ஏதாவது நெகட்டிவ் நியூஸுங்களா சார் ஏதாச்சும்? அது அன்னைக்கே நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பலையா? கேட்ட எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பல சார் எனக்கு. எனக்கு அனுப்பல சார் எனக்கு. சேல்ஸ் பூரா வித்துட்டானுங்கல்ல. வாங்க கேட்டவங்க அப்புறம் யாரும் வாங்காதீங்கன்னு தானே சொல்லி அனுப்பிச்சிருந்தானா? வாங்கட்டு வாங்கவே இல்லை, யாருமே தொடாதீங்கன்னு சொல்லியிருந்தானே அன்னைக்கு. அன்னைக்கு நான் தப்பிச்சேன். காலையில 042 இருந்தது. இவ்வளவு ஏன்னா ரொம்ப நாள் நான் வாங்காம இருந்தேன். சரி 042 வந்திருக்கு, என்ன 057 வந்தா வித்தரலாம். ஒரு 10% 20%. சரி 20% ப்ராஃபிட்டுக்கு போகலாம், வாங்கலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆர்டர் போட்டேன். 04266 இருந்துச்சு. 04285 போட்டு வச்சேன். அது விடுதவே இல்லை. சரி கேன்சல் பண்ணிட்டு விட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா அப்படியே பொத அன்னைக்கு மதியானமே நல்ல வேலை வாங்கலடான்னு நினைச்சுக்கிட்டேன். இன்னைக்கு காலையில முன்னாடியே 04ல போட்டிருந்தேன் சார். ப்ரீவியஸ் ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன். ஆட்டோமேட்டிக்கா பை ஆயிடுச்சு. தெரியல, பையா இருக்கும், கீழே வரும்போது பையா இருக்கும். சில சமயம் பை ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அது சொன்னேனே பேல்ஸ் டாப் பேல்ஸ் 10 பேர் மொத்தம் டாப்ல இருக்க 10 பேர் வித்துட்டானுங்க. நிறைய வித்துட்டு போயிட்டானுங்க. அப்ப வித்துட்டு வெளியே வந்துடலாமா சார்? லாஸ் ஆனாலும் பரவாயில்லைட்டு இப்படி வச்சுக்கலாமா சார்? நான் சொல்றேன். எக்ஸிட். சரிங்க சார், ஓகே சார். ஓகே சார். வேற யாரோ கை தூக்குறாங்க. ஹலோ சார் சொல்லுங்க. ப்ரோ கீட்டா எடுக்கலாமா? கீட்டா வந்து 50 சென்ட் வந்திருக்கு. எடுக்கலாமே. ஓகே ஓகே. 60 சென்ட்ஸ் இருந்து 50 சென்ட். அவர் கன்சர்வேட்டிவ் பிரைஸ் என்ன யோசிக்கணும் ப்ரோ? $3 விற்கலாமா? சான்சஸ் உண்டு. டென்டேட்டிவ் $3 வரைக்கும் போகும். எதுவும் பிரச்சனை இல்லாம இருந்துச்சுன்னா $3 வரைக்கும் போக சான்சஸ் உண்டு. பிரச்சனையே இருந்தா கூட $1 அடிச்சுன்னு இருக்கும் இதுல. என்ன சொல்றோம்? போகும். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஆஸ்டர் வந்து கம்ப்ளீட்டா லிக்விடிட்டி புல் பண்ணுது. இந்த சிசி வந்து கம்ப்ளீட்டா வந்து மொத்த லிக்விடிட்டியும் புல் பண்றான். அதை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நான் மேக்ஸிமம் 2 பேர் ஒரு ப்ராஜெக்ட்டை பத்தி பேசினாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்குள்ளே போக மாட்டேன். ஒன்னு ஜஸ்டின் சன், இன்னொன்னு சிசெட். இந்த 2 பேரும் பேசினா அந்த ப்ராஜெக்ட் விட்டு நான் வெளில போயிடுவேன். அதுக்குள்ளேயே நான் இருக்க மாட்டேன். ஸோ அதனால ஐ டோன்ட் நோ. கரெக்ட். ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹைப்பர் லிக்விட் அதுல வந்து பயங்கரமா வந்து, ஏன்னா அவன பைனான்ஸ் வந்து அடிக்கின்ற பயத்துல வந்து பாத்தீங்கன்னா இறக்கிருக்கான். ஆமா ஹைப்பர் லிக்விட் வந்து உங்களே நல்ல ப்ராஜெக்ட் தான். ஏற்கனவே நான் 2-3 லைவ்ல கூட நான் சொல்றேன். ஆனா அது எப்படியாச்சும் கில் பண்றதுக்காகவே இறக்கிருக்கான். இவங்க 2 பேரும் ஒரு ப்ராஜெக்ட்டை ஷெல் பண்ணாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் பக்கமே திரும்பி கூட நான் பார்க்க மாட்டேன். அது எவ்வளவு டாலர் பண்ணாலும் விட்டுருவேன், வேணாம்ட்டு. அதுல நம்மள கோத்து விட்டு போயிடுவாங்க. டொக்கனாமிக்ஸும் சரியில்லை. டொக்கனாமிக்ஸும் 8 பில்லியன் இருக்கு, 1 பில்லியன் சர்க்குலேட்டிங்ல இருக்கு. அது வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க, நிறைய ஷில் பண்றாங்க. சோ அது என்னன்றது எனக்கு புரியல. அதே சொல்லுவாங்க தெரியல, நான் பார்க்கல. அது வந்து ஏற்கனவே பழைய ப்ராஜெக்ட் தான். அது தூசி தட்டி புதுசா கொண்டு வந்தது. ஆமா ஏபிஎக்ஸ் வந்து அது வந்து ஆமா போல்ட் ப்ராஜெக்ட் தான். ஓல்ட் ப்ராஜெக்ட். எனக்கு வந்து வந்து இந்த ஹைப்பர் லிக்விட்னால திருப்பி எட்டு வந்து அது வந்து ஏன்னா பைனான்ஸ் வந்து மார்க்கெட் லீடர். அதாவது காயின் பேஸ் வந்து இப்போ யூஎஸ்குள்ள இருக்க மிகப்பெரிய பிரசன்ஸ். யூஎஸ் இருக்கனால காயின் பேஸுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி, பெரிய பிரசன்ஸ் அவங்களுக்கு. வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா பைனான்ஸ் இஸ் a bigger player. அதாவது கிரிப்டோவை பொறுத்தவரைக்கும் பைனான்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய பிளேயர். ஸோ இந்த பைனான்ஸை வந்து அடிக்கிற அளவுக்கு ஹைப்பர் லிக்விட்னு ஒரு டெக்ஸ் உள்ள வந்து ஓரளவுக்கு பைனான்ஸோட போட்டி போடுறாங்க போதும் கண்டிப்பா ஏதாவது பண்ணணுன்றதுக்காக பண்றாங்க. பட் ஆனா எவ்வளவு தூரம் வரைக்கும் போகும் தெரியல. அவங்க வந்து ஆர்கானிக் க்ரோத், இது வந்து இன்ஆர்கானிக் க்ரோத் இவனுங்க பண்றது. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சப்போஸ் கீழே லோல வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே, இப்போ போய் மாட்டிக்காதீங்க, சேஃபா விளையாடுங்க. இல்ல இப்ப நான் வாங்க இல்ல எடுக்கல. நான் சொல்றேன், நான் பார்த்து 20 சென்ட்ல பாத்துட்டு இருக்கேன். அப்படியே தான் மேல தான் போயிட்டு இருக்கு. எடுத்து வந்தா ஓகே தான். ஃபேக் வால்யூம் வச்சு வால்யூம் ஃபேக் வால்யூம் தான். அது நல்லாவே தெரியுது. ஃபேக் வால்யூம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே ப்ரோ. கடைசி ஒரு क्वेश्चन ப்ரோ. பிடிசி பார்த்தா இப்போ வந்து போயிட்டு டம்ப் ஆயிட்டு இருக்கு. ரேட் கட் என்ன ரேஞ்சில வரும்னு தெரியல. டாமினன்ஸ் எவ்வளவு ஃபாலோ ஆகும்னு தெரியல. இப்போ ஆல் சீசன் வரும்போது
டாமினன்ட் ஐ மீன் பிடிசி எந்த ரேஞ்சில் நிற்கும், அது வந்து எவ்வளவு சைட் லைன் போகும்போது நம்ம வந்து ஆல் சீசன் வரும்னு நினைக்கிறீங்க? இல்லப்பா, மார்க்கெட் பிடிசி வரும்போதும் மேல போயிட்டு தாங்க அப்படியே நிக்கும். ஒரு 150 போகும் நினைக்கிறீங்க. 155ல இருந்து 180 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த ரேஞ்சுக்குள்ள. அது வரைக்கும் நமக்கு அது வரைக்கும் ஆல் சீசன் பெருசா வராதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பொறுமையா அதுக்கப்புறம் எல்லாமே தான் வருமா? இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும். ஓகே ஓகே. பொறுமையா இல்ல எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துக்கிட்டு ஸ்லோ தான் மேல போகும். நீங்க பிடிசி ஏறும் போதும் பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா பிடிசி ஏறும் போதெல்லாம் இடிஹெச் சேர்ந்து ஏறுது. முன்னாடி அப்படி ஏறல. ஏறல, இடிச்சும் ஏறல, ஆள் சுத்தமா ஏறல. ஆமா, அதான் இப்ப கேக்குறேன் நானு. பாத்தீங்கன்னா இடிஹெச் சேர்ந்து இழுத்துட்டு போகுது. இடிஹெச் மேல இழுத்துக்கிட்டு போகுது. பிடிசி ஏறும்போது இடிஹெச் சேர்ந்து இழுக்குது. இடிஹெச் ஏறும் போதும் குறிப்பிட்ட சில பிக் பாயிண்ட்ஸ், அதாவது வந்து இப்போ உங்களுக்கு சொல்றதா இருந்தா பெரிய காயின்ஸ் வந்து அவாக்ஸ் ஏறிச்சு. கிட்டத்தட்ட 23ல இருந்து 35 வரைக்கும் போயிட்டு இப்ப 28 29க்கு கீழே வந்திருக்கு. So இது மாதிரி பெரிய, அதாவது பெரிய மார்க்கெட் கேப் இருக்க காயின்ஸ் எல்லாம் சேர்ந்து இழுக்குது. அதே மாதிரி பைனான்ஸ் ஆனா இன்ஜெக்டிவ் ஏற மாட்டேங்குது. இன்ஜெக்டிவ் மாதிரி எனக்கு ஏற மாட்டேங்குது. இன்ஜெக்டிவ் வந்து மார்க்கெட் கேப் கொஞ்சம் சின்னதுதான். ஏன்னா அது 100 மில்லியன் தான் சப்ளை. ஆமா, அது உண்மையிலே. 100 மில்லியன் சப்ளை. அது கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரியல. அது ஒரு 1 பில்லியன் ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 பில்லியன் மேலேயே ஆமா ஆமா bro. 1 பில்லியன் ரேஞ்சில் தான். 1 பில்லியன் 1.5 பில்லியன் ரேஞ்சில் 1 பில்லியன் தான், 1 பில்லியன் ரேஞ்ச் தான், 1 பில்லியன் தான் இருக்கு. ஸோ நான் சொல்றது ஒரு 10 பில்லியன் 5 பில்லியன் 6 பில்லியன் 8 பில்லியன் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மார்க்கெட் இப்போ அந்த கேப்ஸ் கொஞ்சம் மாதிரி சொல்றீங்க, அந்த அந்த மிட் மாதிரி கேப்ஸ் எல்லாம் சொல்றீங்க. கொஞ்சம் இழுத்துட்டு போகுது. ஸோ அது மாதிரி இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிடும். டோன்ட் வரி, அது போயிடும். ஓகே 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 ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. சார் இப்போ போயிடுன்ட்டு ஒரு வார்த்தை சொல்றீங்களே சார், அந்த ஒரு வார்த்தைக்காக தான் சார் இவ்வளவு நாள் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோமே. ஓகே ஓகே ஓகே. அதுவும் நீங்க சொல்றதுனால சார். குறிப்பா கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாருமே தவற விட்டுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பேஷன்ஸ்ன்றது, அந்த பொறுமைன்றது. ஸோ ஹோல்ட் பண்றோம். ஓகே, இந்த ஒரு நல்ல ப்ராஜெக்டை ஹோல்ட் பண்றோம்னு சொன்னா அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணணும், நம்பி நம்ம ஹோல்ட் பண்ணணும் ஓரளவுக்கு. ஸோ அதை நம்ம பாதியிலே வந்து ஐயோ இது மேலேயே போகாது போல இருக்கு, இது ஒரு ப்ளே பண்ணுவோம் அல்லது வெக்ஸ் ஆகி போய் வித்துட்டு போயிடுவோம்னு போயிட்டீங்கன்னா அது போயிடும். ஸோ அப்படி இருக்கவங்க கிரிப்டோக்குள்ள இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். அதாவது வீக் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்றத விட எமோஷனலி வீக்கா இருக்கிறவங்க கிரிப்டோக்குள்ள இருக்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். அவங்களுடைய நேரம் வேஸ்டா போகும், பணம் வேஸ்டா போகும், மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க, நிம்மதியை தொலைப்பாங்க. அதை விட்டுட்டு இதுல எல்லாமே இருக்கலாம் அவங்க. ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ எப்பவுமே என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட், ஓரளவுக்கு நல்லா இருக்கு, நேரேட்டிவ் நல்லா இருக்கு, இது பேர்ல போறதுக்கான சான்சஸ் வந்து, நல்ல பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்கு, ஓரளவுக்கு நல்ல அடாப்ஷன்ஸ் வரும்னு நினைக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல வச்சிருந்தீங்கன்னு சொன்னா தைரியமா இருங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம ப்ராஃபிட்ல தான் வெளில போக போறோம். தட்ஸ் இட். சார் ரீசெண்டா டைவன் வாங்கியிருந்தீங்களே 0064 வாங்கியிருந்தீங்க. இல்ல வச்சிருக்கேன். நான் வைக்கல. புல் மார்க்கெட் இல்ல அட்லீஸ்ட் ஒரு 0 கட் அவுட்னு வச்சிருக்கேன். 3 0 தான் என்ன இருக்கு. இப்ப 0008ல இருக்க 7ல இருக்குன்னு நினைக்கிறேன். 7ல இருக்கு சார். 7ல இருக்கு. 8 சம்திங் இருக்கும் போதும் ஒரு கொஞ்சம் வித்தேன். 8 9லாம் போச்சு பாத்தீங்களா, அப்ப கொஞ்சோண்டு வித்தேன். அதுதான் அப்ப கொஞ்சோண்டு வித்தேன். அதுக்கப்புறம் வைக்கல, என்கிட்ட மீதி இருக்கு. ப்ரோ பேசுவா சொல்லுங்க. அப்புறம் இந்த கோல்டு பிரைஸ் போயிட்டே இருக்கீங்களே, அது எதனா இன்னும் போகணும் உங்களுடைய ஐடியா எப்படி? I don't know. ஏற்கனவே எல்லா நாடுகளும் வாங்கிட்டு இருக்காங்க. கோல்டு பிரைஸ் கீப் ஆன் பம்பிங். எப்போ ஆனா கண்டிப்பா கீழே வரும்னு நினைக்கிறேன். மணி ரொட்டேட் ஆகணும் ஃப்ரம் கோல்டு டு அதர் அசெட்ஸ், ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், கிரிப்டோ, இது மாதிரி அசெட்ஸ்குள்ள மணி ரொட்டேஷன் கண்டிப்பா ஆகும். அப்போ ஆகும்போது கோல்டு பிரைஸ் கொஞ்சம் கீழே வரும். எவ்வளவு வரும் தெரியல. ப்ரோங்க டவுட் ப்ரோ, கேக்குதுங்களா? கேட்குது, சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, இந்த ஒரு காயின் வந்து ஒரு டெக்ஸ்ல இருந்து ஒரு செக்ஸுக்கு, ஒரு செக்ஷன் டெக்ஸ் ஃபாஸ்டா வந்துடும், செக்ஷன் டெக்ஸ் ஐ மீன் டெக்ஸ்ல இருந்து செக்ஸுக்கு வந்து லேட் ஆகுது. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஒரு காயின் வந்து, எந்த காயின் மறந்துட்டேன், ரொம்ப ஆர்பிஎன்டி சொன்னீங்களா? அதே மாதிரி இருக்கிறதே நான் ஸ்லோவா பாத்தீங்கன்னா டைவன் பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. போ 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இல்ல அது நான் வந்து இத்தனைக்கும் மெயின் நெட்ல அனுப்புறேன். ஆக்சுவலி யோசிச்சு பாருங்க. இல்ல இது சொல்லிடுறேன். டைவனை நீங்க அனுப்பிச்சீங்கன்னா போய் சேரலன்னு சொன்னா அங்க போய் சேர்ந்துரும். ஆனா வந்து காமிக்க மாட்டேங்குது. காமிக்காது. 3 நிமிஷத்துல வந்து சேர்ந்துருதானா. ஆனா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமா இன்னும் போய் ப்ராசஸிங்னே காட்டிக்கிட்டு இருக்கோம். ப்ராசஸிங் அது வந்து அதோடைய இது புரியல எனக்கு, ஏன் அப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அது மேபி இங்க உங்களுக்கு இதாகலையோ இல்ல அங்க அக்னாலஜ்மெண்ட் சரியா வரது இல்லையோன்னு தெரியல. பட் ஆனா 3 நிமிஷத்துல போயிடுது. நான் பார்த்து அதையும் செக் பண்ணேன். இதை விட ரொம்ப ஸ்லோவா இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா பாலிகான் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். மேட்டிக். ஓகே ஓகே.
பயங்கர ஸ்லோவா ரீசெண்டா மேட்டிக் வாங்கினது இல்ல நான் 2021 வாங்கினது அப்ப நானும் தொட்டதே ரீசெண்டா கிடையாது. வாங்கினது இல்ல. ஆனா அந்த அந்த ஆனா அந்த வைப் எனக்கு கிடைச்சிச்சு இப்ப இன்னைக்கு ஆர்பிஎன்டில. என்னடா இவ்வளவு பாலிகான் தானே ஓகே இப்படி ஓகே அனுப்புனோம்னா இவ்வளவு ஸ்லோவா இருக்கும், ஏன் இவ்வளவு ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே. நீங்க இவ்வளவு ஆன் செயின் ஸ்லோவா செக் பண்ணி நீங்க ஆன் செயின்ல பார்த்துட்டு சொல்றீங்க கரெக்ட்டுங்களா? ம் ஆன் செயின்ல பார்த்துட்டு ம் சொல்றீங்க ம் கரெக்ட்டுங்களா? ஓகே ஓகே ஓகே. ஈவன் பாத்தீங்கன்னா கேஷ்பா கூட some ஸ்லோவா இருக்கு. இல்ல இது கேஷ்பா அது அடுத்த ஆச்சரியமா செகண்ட்ல இருக்கு. போயிடுவேங்க. கேஷ்பா எவ்வளவு ஸ்லோவா இன்னைக்கு கேஷ்பா அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சேஞ்ச் வேலெட்ல இருந்து யாரெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்களோ, அதாவது அந்த வேலெட்டோட சீட் பிரைஸை வந்து கேஷ்பேர் வேலெட்ல ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னா கேஷ்பா அதுக்குள்ள இருக்கும். கேஷ்பா அதுக்குள்ளே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா தயவு செய்து அங்கே வெளில கொண்டு போயிருங்க. இன்னொரு வேலெட் ஒன்று அதே கேஷ்பேர்க்குள்ள ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னைக்கு தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நாளா சேஞ்ச் வேலெட்டோட சீட் பிரைஸை வந்து கேஷ்பேர் வேலெட்ல போட்டு அதில் ஓப்பன் பண்ணும்போது என்னோட கேஷ்பா பூரா அதுக்குள்ளே இருந்துச்சு. அதுக்குள்ள நான் வெளியிலே எடுத்துட்டு வரல. ரொம்ப நாளா இருந்து இன்னைக்கு தான் இவ்வளவு நாள் இங்க இருக்க வேண்டாம், உள்ள போய் சேஞ்ச் பண்ணிடணும், இன்னொரு வேலெட் ஒன்று புது வேலெட் ஓப்பன் பண்ணி இந்த வேலெட்ல இருந்து அந்த வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்த செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இங்க 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 ஒரு கிளிக் பண்ணிட்டு வேலெட் 1 வேலெட் 2ன்னு தொடறேன், அங்க வந்து சேர்ந்துருச்சு. இன்னைக்கு தான் ஓகே பண்ணேன், ஓகே மதியானம் ஒரு 3 மணிக்கு பண்ணேன். அது ஆக்சுவலி வேல்யூ நல்ல வேலை நீங்க சொன்னீங்க, லைவ்ல சொல்லணும்னு நினைச்சேன். அப்படி யாராவது சேஞ்ச்ல இருந்து மாத்திருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த சேஞ்ச் வேலெட்டோட சீட் பிரைஸ் வச்சு யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா தயவுசெய்து வேற வேலெட்டு கொண்டு போயிருங்க, அதுக்குள்ள வச்சிருக்காதீங்க. ஏன்னா சேஞ்ச் வேலெட் திருடிடுவானுங்க, அவனுங்களே திருடிடுவானுங்க, கரெக்ட் 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 உண்மை. கண்டிப்பா கம்பெனியே கண்டிப்பா திருடிடுவானுங்க, அதுக்குள்ள உண்மைதான். வச்சுக்காதீங்க. ஆமா. அப்ப எப்படி சேஞ்ச் வால்ட்டுக்கு அப்ப ஏன் அவ்வளவு ஹைப் கொடுத்தானுங்க ஆனா இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு வேற ஒண்ணும் எதுக்கு புரியல. மாத்தி விட்டானுங்களா, வேற ஒரு இதுக்கு கை மாத்தி விட்டானுங்க அதை. கரெக்ட் அதுக்கப்புறம் தான் கரெக்ட் இவ்வளவு கரெக்ட். பிரச்சனைகள் ரொம்ப ஆனது. worst. ஆமா, வேற யார்கிட்டயோ வித்துட்டவனுங்க போயிட்டானுங்க, வேற யார்கிட்டயோ வித்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. ஸோ வி காட் டு பி வெரி கேர்ஃபுல். கரெக்ட் கரெக்ட். ஒரு ஓகே 2-3 நைஸ். பேர் கை தூக்குறாங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க மேம். சார், இந்த பிஎன்பியும் டிஏஓவும் இந்த 500 to 600 ரேஞ்சில் இருக்கும்போது பிஎன்பி எது வந்து வாங்கலாம், எது செல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிஎன்பி வச்சிருந்தேன். கேட்டப்போ நீங்கள் டிஏஓ வாங்கலாம்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் பிஎன்பியை செல் பண்ணிட்டு டிஏஓ வாங்கினோம். இப்போ பிஎன்பி நல்லா மேலே போயிடுச்சு. டிஏஓவும் அந்த ரேஞ்ச் கிராஸ் பண்ணுங்களா? இப்போ சான்ஸ் வச்சிருங்க இருக்கா வச்சிருங்க, ஏதாவது? போயிடும் வச்சிருங்க. இப்போ வந்து டிஓக்கு வந்து டிசம்பர் 11ஆம் தேதி அவங்க டென்டேட்டிவா கொடுத்துருக்கிற ஒரு ஈவெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹால்விங், ஃபர்ஸ்ட் ஹால்விங் வரப்போகுது. பிடிசிக்கு ஓகே வரும்போது ஓகேங்க ஹால்விங் சார். வரும்போது கண்டிப்பா அது பிரைஸ் போகும், அப்போ கொடுத்துக்கலாம். வச்சிருங்க. ஓகே ஓகே ஓகேங்க சார். அப்புறம் இந்த மேவியாரியோலாம் நல்லா போகுமாங்க சார்? ஹஸ்பண்ட் வச்சிருங்க, தான் ஹோல்ட் பண்ணுங்க, பண்றாங்க. ஹோல்ட் பண்ணுங்க, வச்சிருங்க. நிறைய ஓகே ஓகே ஓகேங்க சார். ஓகே, ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற சார் இந்த ஐபி வந்து என்ன ரேட்டுக்கு சார் நீங்க வாங்கினா வாங்குவீங்க கீழே வந்துச்சுன்னா? நான் ட்ரேட் Buying தான் price. பண்றேன். பையிங் பிரைஸ் வந்து நான் 7 to 8 அல்லது 6 to 7 இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துச்சுன்னா நான் பல்கா பை பண்ணுவேன், இல்லைன்னா ட்ரேட் தான் பண்ணுவேன். ஓகே சார். சான்சஸ் உண்டு, வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வாங்குறாங்கன்னா அப்போ பல்கா வாங்கலாம். அண்ணா, நீங்க வந்து டாவோ வந்து மேல போகும்னு சொன்னீங்க. அது எந்த மாதிரி உங்களோட பிரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? இங்க இந்த பிரைஸ்ல இருந்து ஒரு 10x பண்ணுமா? யார் நிஷா? குஹன் என்று சொல்லியானே. குஹான், ஓகே ஓகே. இங்கிருந்து 10x வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அதோட எக்ஸஸ் நீங்க பாக்குறதுக்கு பதிலாக மார்க்கெட் கேப்பை பாருங்க. ஸோ மார்க்கெட் கேப்பை பொறுத்தவரைக்கும் இப்போ இருக்க மார்க்கெட் கேப் வந்து கிட்டத்தட்ட 3 பில்லியன் மார்க்கெட் கேப்ல இருக்கு. ஒரு 20 பில்லியன் வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. 15 to 20 பில்லியன் ஈஸியா. Okay, that means 6 to 7. 6 to 7x வரைக்கும் போகும். 5x ஆவது Okay, பண்றதுக்கு okay, வாய்ப்பு. okay, okay. நல்ல ப்ராஜெக்ட் தானே, ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட். ஏஐயோட லீடர்னே சொல்லலாம். எந்த பட்ஜெட் ப்ரோ? Okay. டாவோவா? டாவோ விட்டன் சார். கரெக்ட் கரெக்ட். கண்டிப்பா போவோம். ஓரளவுக்கு சான்சஸ் உண்டு. ப்ரோ டாவோ இஸ் ஐபி என்ன சொல்லுவீங்க? டாவோ இஸ் ஐபி? போத் சிம்பிள் क्वेश्चन சொல்லுங்க. போத் ரெண்டுமே வச்சிருக்கேன், ரெண்டுமே வாங்குவேன். கரெக்ட் ப்ரோ. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டுமே இப்ப கிட்டத்தட்ட ரீசெண்டா டாவோட ஐபி மேல ரொம்ப கான்ஃபிடன்ட் வருது. இல்ல, அது என்ன சொல்றீங்க? மேபி அந்த ஹால்விங் வர்றதுக்கு முன்னாடி அதை ஸ்லோ டவுன் பண்ணிட்டு விற்காம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ரெண்டுமே ஒரே மார்க்கெட் பிரைஸ் தான், கிட்டத்தட்ட மார்க்கெட் கேப்ல தான் இருக்கு. 3 பில்லியன் மார்க்கெட் பிரைஸ் ஓகே. அது கேப். கரெக்ட் ப்ரோ. ரீசெண்ட் பிரைஸ் ஆக்சுவலி நான் சொல்ல வரல. ஃபிளக்சுவேஷன்ஸ் படி பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னும் பெருசா மேல போகாம பாத்தீங்கன்னா ஐபியோட பார்ட்னர்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. டச் அப் பண்ண அளவுக்கு தோணுது எனக்கு. சோலோ லெவலிங் இன்னும் எவ்வளவோ வந்து பாத்தீங்கன்னா
இத்தனைக்கும் கொரியா சிவில் எக்ஸ்சேஞ்ச் அதுல பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து இதாயிருக்காங்க. ஐபி வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கிற ரீசெண்ட் டைம்ல ஐபி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண காயினே இல்ல. இந்த ஓம் வந்து கீழே வந்துட்டான், அப்படி நிக்குது. அது என்ன எவ்வளவு ஃபட் பண்றாங்க, ஐபிஎ ஃபட் பண்ண ஆளே கிடையாது, ஸ்டில் கிங் மாதிரி நிக்கிறான். என்னால வந்து நம்பவே முடியல. ஐபிஎ 1.5 எடுத்திருந்தா இந்நேரத்துக்கு எங்கேயோ போயிருக்கலாம், சான்ஸே இருக்கும். ஐபி வந்து கிங். இந்த இயரோட இந்த லாஸ்ட் 1 இயர்ல ஐபி பெர்ஃபார்ம் பண்ண எந்த காயினுமே கிடையாது. என்னோட இதுல சொல்றேன் bro. நீங்க சொல்லுங்க, உங்களோட இதை சொல்லுங்க. நல்ல ப்ராஜெக்ட் தான். நான் ஏற்கனவே வீடியோவே போட்டிருக்கேன். நான் 1.46ல நான் பை பண்ணேன்னு சொல்லியிருக்கேனே. ஊருக்கு போகும்போதும் பிப்ரவரி மாசம் நான் எக்ஸாக்ட்லி பிப்ரவரி 21 ஏன்னா அன்னைக்கு என் பொண்ணு நானும் ஊருக்கு போட்டிருக்கோம். அப்பதான் அந்த ஊருக்கு போகும்போது டிராவல்ல நான் எடுத்த பர்ச்சேஸ் பண்ணது 1.46 நான் ஐபிஏ பர்ச்சேஸ் பண்ணேன். சரியான பிரைஸ் போகுது, அல்டிமேட் பிரைஸ். நல்ல ப்ராஜெக்ட் தான். அது ரொம்ப கீழே வரல. அது கிட்டத்தட்ட இப்ப ரீசெண்டா ஒரு 7.3 வரைக்கும் வந்துச்சுன்னு எனக்கு. அதுக்கு கீழே போகல. நல்ல ப்ராஜெக்ட். 7.3 ஏதோ வந்து இப்ப ரீசென்ட்லி ஒரு 1 வீக் முன்னாடி 10 நாளைக்கு அதுக்கப்புறம் கீழே வரல. நான் தான் சொல்லணும், மறுபடியும் அந்த 6 ரேஞ்சு 7 ரேஞ்ச் வந்துச்சுன்னா மறுபடியும் பல்கா எடுக்கலாம். அகைன் நான் இப்ப ட்ரேடிங் தான் பண்றேன். அதுல ட்ரேடிங் தான் பண்றேன். அது வந்து ஏன்னா வாலட்டைலா நல்லா இருக்கு. ஒரு டாலர் டக்குன்னு ஒரு நாள் 2 நாள்ல இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ வித்தம்னு சொன்னா ஒரு $1000 வாங்கினா, ஆமா $1000 வாங்கினோம்னா ஒரு $100-150 ப்ராஃபிட் கிடைக்கும்ன்றதுக்கு அதை பண்றது. வேற எதுவும் சான்சஸ் கிடையாது, வேற எந்த ரீசனும் கிடையாது. எனிதிங் எல்ஸ்? புவனேஸ்வரி கை தூக்குறாங்க. சொல்லுங்க மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். இந்த டோக்கன்ஸ் அன்லாக் பண்ணி ப்ரீவியஸ் இது சொன்னீங்க, நான் அதுல போய் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே வரேன் சார். டோக்கன்ஸ் அன்லாக் ஆகும்போது டக்குன்னு கீழே வந்துடுது. அப்ப வாங்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் வித்துட்டு அந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே வந்தேன். ஒரு 4-5 காயின் எடுத்து வச்சேன் சார். 4-5மே கீழே வரல சார். ஆர்பிஎன்டி வாங்கினேன், அது அன்லாக்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலா அது பொத்தனி நான் வாங்கின இடத்துல இருந்து ஆக்சுவலா ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்கினேன். அந்த சம் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஆர்டர் பிளாக்ஸ் வெயிட் பண்ணி எடுத்தியும் அது கீழே போச்சு. அப்புறம் பார்த்தா நம்ம லைவ்ல சொன்னீங்க அது அன்லாக் ஆயிடுச்சுன்னு. சரி, அப்ப இது ஸ்ட்ராட்டஜி ஏதோ நல்லா இருக்கே, அன்லாக் பண்ணும்போது வாங்கலாம், 10% 20% வந்த போதும் வித்துட்டு போயிடலான்னு நான் ஃபாலோ பண்ணிட்டே வரேன் சார். அது டெய்லி இருக்கிற காயின்ஸ் எல்லாம் வச்சுட்டு, நல்ல காயினும் நான் இல்லாத காயினும் ஒரு 10% கழிக்கிட்டு போட்டுமே, 100 போட்டு 10 வரட்டுமேன்னு சொல்லி பார்த்திருந்தேன். ஆனா அது வரவே இல்லை சார். எதுவுமே லேயர் 0 வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்றேன். ஹெவி அன்லாக் ஆச்சு, பட் ஆனாலும் கீழே வரல. அது எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்ல ஆக்சுவலி அதனுடைய ஃபண்டமெண்டல் இன்னொன்று வந்து அதுக்கு அது 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 கொடுக்கக்கூடிய யூட்டிலிட்டி. லேயர் 0 பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸோட இன்டர்ஆப்பரபிள்க்கு வந்து இந்த லேயர் 0ன்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து முக்கியமான பங்கு வகிக்கும். அதனால வந்து அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கீழே போகாது, போகிறதுக்கு விட மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு யூஸ் கேசஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது சில ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ கீழே போகாது, அப்படியே ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வச்சுருப்பாங்க. இன்னொன்று வந்து அந்த கம்யூனிட்டி ரொம்ப பெரிய பொறுப்பு, அதுக்கு ப்ரைஸை கீழே கொண்டு போகாமல் வச்சிருக்கிறதுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டுருக்கலாம்ல என்கிட்ட. கேட்டேன் சார் உங்ககிட்ட, வெறும் ஹெவி அன்லாக் வெயிட் பண்ணுங்க நீங்க கேட்டேன் சார். மெசேஜ் அப்புறம் வெயிட் பண்ணுறீங்க, அப்புறம் எடுத்தீங்க, அப்புறம் ஏன் நீங்கள் எடுத்தீங்க? அப்புறம் ஏன் வெயிட் பண்ணி எடுக்கல சார், எடுக்கல சார், வெயிட்டிங், ஸ்டில் வெயிட்டிங். சரி, ஓகே ஓகே, எடுக்கல சார். ஓகே சார், தேங்க் யூ. ரைட். வேற இந்த கன் அன்லாக் நடந்ததா சார்? நடந்துருச்சு, நடந்துட்டு கீழே வந்துட்டு மேலே போயிடுச்சு. செப்டம்பர்லேயே முடிஞ்சிருச்சு. நான் சொல்லியிருந்தேன் செப்டம்பரில் கீழே வரும், அப்போ எடுத்துக்கலாம். நிறைய பேர் எடுக்கட்டான்னு கேட்டாங்க. செப்டம்பர் கீழே வரும்போது அது அன்லாக்கிங் போது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு 20% பம்ப் ஆகிட்டு மறுபடியும் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஜி இப்போ லேயர் 0 எடுக்கலாமா ஜி? 2.3ல இருக்கா? என்ன ப்ரைஸில் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 2.42. நேற்று 2.7 இறங்கவே இல்லையே. கீழே வரட்டும், கொஞ்சம் வரும்போது எடுங்க. ரைட் ஜி, ரைட். ஏன்னா நேற்று நான் 2.3ல பார்த்தேன், இறங்கவே மாட்டேங்குது. நேற்று கூட பார்த்தேன், என்னடா அது கீழே வர மாட்டேங்குதுன்ட்டு. இன்னைக்கு 2.4 ஏறி தான் இருக்கு. ஓகே, கொஞ்சம் கீழே வரட்டும், எடுங்க. ரைட் ஜி. வேற ஹலோ ஹலோ ஜி, ஜி இந்த பிட்டன்ஸஸ் சொன்னீங்களா 11th அன்னைக்கு அதுக்கு ஹால்விங் இருக்கு, டிசம்பர் 11th அன்னைக்கு அப்படின்னு சொல்லி டென்டேட்டிவான டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து அந்த பிளாக்ஸை பொறுத்து இவ்வளோ பிளாக் வந்த பிறகு ஹால்விங் வாங்க. அந்த பிளாக் எப்போ வரும்னு தெரியாது. அது மேபி 10th கூட நடக்கலாம், 12th கூட நடக்கலாம், 13th ஆகலாம், அல்லது 9th டிசம்பர் 9th கூட வந்துடலாம்.
ஓகே, அண்டர்ஸ்டுட். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் இருக்கு. அது வரைக்கும் பிரைஸ் வந்து இப்படியே தான் டைல்யூட் ஆயிட்டே இருக்குமா? இல்ல இல்ல டைலூட் ஆகாது, அது பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சம் மோக ஆரம்பிச்சிரும். ஓகே, டிசம்பர் 11க்கு அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த இல்ல ஒரு ஹால்விங்க்கு முன்னாடியே பிரைஸ் பம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். ஹால்விங்க்கு அப்புறம் பிரைஸ் கீழே தான் வரும் எப்பவுமே. ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்துட்டு அப்புறமா மேலே போகும். அதனால ஹால்விங்க்கு முன்னாடியே ஒரு பம்ப் இருக்கும் யூஸ்வலாகவே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஓகே, அப்ப அந்த 5 to 6x சொன்னீங்களா, ஒரு மினிமம் ஒரு போறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அது 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 அதுக்கான டைம் ஃப்ரேம் ஃபுல் எப்போ சைக்கிள் இருக்கும்? டாப் நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. வேற ஹலோ ஹலோ சார், நான் கிரிப்டோவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு எனக்கு அதை பற்றி எந்த நாலேஜும் இல்லை. நான் பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன என்ன பண்ணணும் சார்? நிறைய படிக்கணும், நிறைய வீடியோ பார்க்கணும். அந்த வீடியோஸ் வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் இல்லை ஏன் வீடியோ இல்லை, நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். பேசிக் ஃபண்டமெண்டல் வீடியோஸ் நிறையா இருக்கும். இங்கிலீஷ் வீடியோஸ் நிறையா பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். தமிழ் வீடியோஸும் நிறையா இருக்குது, இங்கிலீஷ் வீடியோஸும் நிறையா இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ஃபண்டமெண்டல், அதாவது ஒரு டெக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, வேலெட் எப்படி யூஸ் பண்ணுறது, வேலெட் எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது, ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, என்னென்ன செயின்ஸ் இருக்குது, இந்த செயின் ஒரு செயின்லேருந்து இன்னொரு செயினுக்கு பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கா, எப்படி பிரிட்ஜ் பண்ணலாம், இந்த செயின்லேருந்து இன்னொரு செயின், ஒரு செயின்லேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பினோம்னா அந்த செயினோட கான்டாக்ட் அட்ரஸ் எப்படி எடுக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனால போதும். மற்றதெல்லாம் வந்து யூஸ்வலாக ஸ்டாக்ஸ் பண்ணுற மாதிரி தான். இதுவும் அந்த ப்ரைஸ் பார்க்குறது, விற்கிறது, பை பண்ணுறது, செல் பண்ணுறதெல்லாம் இது வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து நீங்கள் கொஞ்ச நாள் அப்படியே ஒரு 15-20 நாள் நீங்கள் எதுவுமே வாங்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் கீப் ஆன் வாட்சிங் தி மார்க்கெட்டை மட்டும் பாருங்க. ப்ளஸ் வந்து இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நிறைய வீடியோஸ், என் வீடியோஸும் இல்லை, நிறைய பேரோட வீடியோஸ், நல்ல நல்ல வீடியோஸ், ஆனந்த் சார் வீடியோலாம் நல்லாவே இருக்கும். அந்த டிஃபை சம்பந்தமான வீடியோஸ்லாம் அவர் நல்லாவே போட்டிருப்பாரு. பொறுமையா ஸ்க்ரீன்ல வச்சு சொல்லி கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் உள்ள போய் பழைய வீடியோவா இருந்தாலும் உள்ள போய் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. பணத்தை தூக்கி போட்டுட்டு மாட்டிக்கிட்டு சார் எனக்கு போட்டேன் மாட்டிக்கிச்சின்னு மட்டும் தயவுசெய்து சொல்லாதீங்க. கத்துக்கிட்டு ஓகே சார். நான் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல, ஃபண்டே ஒன்றும் மாத்தல. ஃபர்ஸ்ட் இது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பார்த்துட்டு ஒன் மந்த் பார்த்துட்டு பாருங்க. நெக்ஸ்ட் அதில் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 days 15 to 20 days பாருங்க. நீங்க டெக்னிக்கலி எக்யூப்டு, அதாவது எஜுகேட்டடா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஒரு வாரத்திலே புரிஞ்சிடும். ஓகே ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் மேல இருந்தீங்கன்னா, ஸோ ஒரு வேற ஏதாவது பேக்ரவுண்ட்ல இருக்கவங்கள கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதாவது ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி யாராவது செஞ்சு காட்டினா தான் ஈஸியா புரியும். இல்லை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ப்ரோ ஆக்சுவலி ஆன்சர் வர வரைக்கும் சும்மா ஒரு டாலர் அனுப்ப சொல்லுங்க. ஒரு டாலர் அனுப்ப சொன்னா சரி. இல்ல அவங்க அதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பார்க்கட்டும், அனுப்பவே வேண்டாம். அது $1 கூட அனுப்ப வேண்டாம். ஃபர்ஸ்ட் பார்க்கட்டும், அதுக்கப்புறம் அனுப்புறது அவங்க அனுப்பட்டும். கேட்ட ஏன்னா அந்த மாதிரி தான் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கான்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்கு. அது மாதிரி பண்ணுங்க மேடம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் ஹலோ, ஆர்பிஎன்டி, ஐபி, அப்புறம் கீட்டா, இதெல்லாம் எந்த வாலெட்ல ஸ்டோர் பண்ணலாம்? கீட்டா வந்து எங்க வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம், ஏன்னா வந்து பேஸ் செயின்ல தான் இருக்குது. ஐபியும் ஆர்பிஎன்டி வந்து மெட்டாமாஸ்க்ல ரெண்டுமே வந்து செயின் ஆட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே சார். ஓகே. கீட்டா வந்து எந்தில் வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம், அது பேஸ் செயின் தான். அதனால நீங்க எந்த வேலெட் வேணாலும், ட்ரஸ்ட் வேலெட்டா இருக்கட்டும், எனி வேலெட், பேஸ் செயினை சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா வேலெட்டுமே சப்போர்ட் பண்ணும். எந்த வேலெட்ல வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கீட்டாவை பொறுத்த அளவுக்கு. மற்ற ரெண்டுக்கும் நீங்க செயின் ஆட் பண்ணணும். ஆர்பிசி செயின் ஆட் பண்ணி தான் நீங்க ஸ்டோர் பண்ண முடியும். ரெண்டுக்குமே மெட்டாமாஸ்க் யூஸ் பண்ணலாம். எனிதிங் எல்ஸ்? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என் பேர் ஜெய்பால். இது ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட கால் அட்டன் பண்றேன். பட் நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 1 இயரா. சரிங்க. ஸோ ஆக்சுவலி வந்து மாவியா வந்து பார்த்தீங்கன்னா 0.17ல என்ட்ரி எடுத்தேன். ஒரு 6000 மாவியா. 17னா இப்போ 2ல இருக்கு. ஓகே, நல்ல பிரைஸ் தான். 0.17 எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நான் ஒரு இந்த நெட்டிக்ஸ் வந்து நான் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆல்மோஸ்ட் 6-7 months. ட்ரையாஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு நியூஸ் கேள்விப்பட்டது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது 50 million சப்ளை, பட் ஆல்மோஸ்ட் 30 million வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் இந்த ஸ்டேக்கிங் பண்றாங்கல்ல. இப்போ யூஸ்வலா அந்த செயின் யூஸ் பண்ற ஃபியூச்சர்ல அது கம்பெனிஸ்லாம் வந்து அவங்க அதை அப்படியே எடுத்துட்டு வரல. ஆக்சுவலா 20 million 50 million சப்ளை இருக்கு. பட் இப்போ ரீசெண்டா இந்த யுவாஇ அண்ட் ஜப்பானோட ஸ்டேபிள் காயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த குவார்ட்டரோட ஸ்டார்ட் பண்றாங்க. ஆக்சுவலா டெஸ்டிங்ல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க போல. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன சார்? இப்போ இந்த மாவியா எனக்கு தெரிஞ்சு ஒரு 350 million போறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல மார்க்கெட் கேப். மாவியா அண்ட் ட்ரையாஸ் ஒரு எனக்கு தெரிஞ்சு 1 billion 2 billion சொல்றாங்க. பட் என்னோட கான்செப்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆவரேஜா ஒரு 400 million
இது போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாவியா, நெட்டெக்ஸ், இல்ல ட்ரையாஸ் வந்து நான் ஏற்கனவே 2022லயே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பத்தின டீடைல்ஸ். அப்பயே நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் ரொம்ப தெளிவா. நீங்க சொன்ன இந்த ஜப்பானோட ஸ்டேபிள் காயினை வந்து ட்ரையாஸ்ல தான் பில்ட் பண்றாங்க. அந்த வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். நீங்க வேணா பாருங்க. 22ல போட்டேன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆமா சார், நான் பார்த்தேன் காட் மைக்ரேட்டட் டு நெட்டெக்ஸ்ன்ற பேர்ல ரொம்ப நாளா மைக்ரேட் பண்ற இல்ல மைக்ரேட். சார். எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பக்கா பிளானோட போயிட்டு இருக்காங்க சார். அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெஸ்டிங் பண்ணிட்டு தான் எல்லாமே. ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து எல்லாம் பார்ட்னர்ஷிப்லாம் வைப்பாங்க. அவங்க ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப்லாம் வச்சுட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டா பண்றாங்க. பட் ஓகே, பட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. ஒரு 350 மில்லியன் வந்தா வெளியில வந்துடலான்ட்டு ஒரு பிளான் இருக்கு. பட் நான் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டது, இந்த டிஓ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த புல்ரன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பில்லியன் கூட போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சர்க்கிள் சொல்றாங்க சார். இது எல்லாரும் சொல்லுவாங்க, அது எல்லாரும் சொல்றாங்க. அதான் ஏற்கனவே சொல்றேன், அன்ரியலிஸ்டிக் ப்ரைஸஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. அதை நம்பிக்கிட்டு அவ்வளோ போகும்னு நினைச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இருந்துடாதீங்க. உங்களுக்கு போதும்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துல எக்ஸிட் ஆயிடுங்க. போதும்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துல எக்ஸிட் ஆயிடுங்க. லாஸ்ட் 100 பில்லியன் போனாதான் விற்கணும். 100 பில்லியன் போனாதான் விற்போம்னு சொல்லிட்டு வச்சிருந்தீங்கன்னா விற்கவே மாட்டீங்க. $10,000 போனாதான் விற்ப. அப்படி பாத்தீங்கன்னா $10,000 போகணும். அது அப்படி 100 பில்லியன் போகணும்னா 8,000த்துல $10,000 அவ்வளவுலாம் போகுமான்னு தெரியாது. போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த புல் சைக்கிள் அவ்வளவுலாம் போறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. 1000 to 1000 ஆச்சா நான் வந்து கிரிப்டோல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் 2018ல இருந்து இருக்கேன். ஆக்சுவலா நான் சொல்ல போனா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க, பட் ஆல்மோஸ்ட் நான் 14 பிட்காயின் பை பண்ணியிருக்கேன். 14-15 பிட்காயின் நான் பை பண்ணி இந்த கொரோனா பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா லோன் போட்டு $3,000 பை பண்ணேன் சார் நான் பிட்காயின். பட் எஜுகேஷன் ரிலேட்டடா பசங்களுக்காக சேல் பண்ணிட்டேன் அப்ப இருந்த சுச்சுவேஷன். ஓகே பட் இப்ப நீங்க உங்களோட வீடியோ கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி நடந்து முடிந்த பாஸ்ட வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க கூடாது. யூசுவலா வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும்னு போயிடணும். அதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம எப்படி கொண்டுட்டு போகணும், என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸை வச்சிருக்கணும், என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட் டிஸ்கார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெளிவான புரிதல் இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா பிடிசி மேபி நீங்க சொன்ன ரீசன் வேலிடான ரீசன், எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்றதுக்காக எடுத்து வித்துட்டேன்னு சொன்னீங்க. சில பேர் சும்மா அது எதுக்கு வச்சுக்கிட்டு பயந்து போய் வித்துட்டு கூட போயிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணது வந்து ஓகே தான். பட் இதை வந்து ஒரு பாடமா எடுத்துக்கோ. இல்ல நான் பாடமா எடுத்திருக்கேன். பிளஸ் வந்து நான் யாருமே பிலீவ் பண்றது இல்ல சார். யூசுவலா வந்து ஹார்ட்வேர் வேலெட் பை பண்ணிட்டு அதுலதான் நான் எல்லாமே ஸ்டோர் பண்றேன். யூசுவலா நான் ஒரு நைட்டு கூட பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் எந்த காயினுமே வைக்க மாட்டேன். இப்போ ரீசெண்டாக அந்த மாவியை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 900 காயினுக்கு பை பண்ணேன். ஆல்மோஸ்ட் 6000 காயின்ஸ் வந்தது எனக்கு. ஸோ ஒரு 10,000 காயின் மாவின்ற பாருங்க நாக்கமோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 காயின் ஹோல்ட் பண்றேன். மேக்ஸிமம் ஒரு 300-350 மில்லியன் தான் என்னோட டார்கெட். $3 வந்தாலே செல் பண்ணுவேன். ரியலிஸ்டிக் டார்கெட், ஈஸியா அச்சீவபிள் டார்கெட். எல்லாரும் சொல்லக்கூடிய 1 பில்லியன் 5 பில்லியன் 10 பில்லியன் அப்படின்ற டார்கெட் இல்லாம ஒரு ரியலிஸ்டிக்கான டார்கெட் வச்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதை வச்சிருங்க. போகும்போது ஸ்டேஜ் பை ஸ்டேஜா டிஸ்கார்ட் பண்ணிக்கிட்டே போங்க. கொஞ்சம் கொஞ்சமா வித்துட்டு ஒரே டைம்ல பல்கா விற்காதீங்க. எப்படி கிராஜுவலா வாங்கிக்கல அதை செல் பண்ணும்போது கிராஜுவலா வித்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜா ஒரு நல்ல பிரைஸே கிடைக்கும். மொத்தமா வித்துட்டு ஐயோ வித்துட்டேமே கீழே நினைச்சிட்டு அப்புறமா வருத்தப்படக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா வித்துக்கிட்டே போகும்போது கடைசி அமௌண்ட் பேக் வந்து ஒரு 20% வச்சிருங்க. வந்தா வருது போனா போதுன்னு கொஞ்சமா வச்சிருக்கலாம். பெரிய லெவல்ல போச்சுன்னா அந்த 20% மொத்தமா வித்துட்டு போயிடுங்க. இதுதான் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. தேங்க்யூ. வேற சார் சோனிக் இருக்குல்ல சார், எஃப்டிஎம் ஃபேண்டமோட சார் லாஸ்ட் புல் ரன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டம்ல இருக்கும்போது $3.3 வரைக்கும் போச்சுங்க சார். 1000x போச்சு. இப்போ வந்து 1000x அதாங்க சார். இப்போ அதாங்க சார். இப்போ நேம் சேஞ்ச் பண்ணி சோனிக் அப்படிங்கிறதுல இருந்து எடுத்து கொண்டு வந்துருக்காங்க சார். இந்த புல் ரன்ல அதுல ஒரு 50% எதிர்பார்க்கலாமாங்க சார், இல்லை எப்படி? அவங்க ரோட் மேப்ஸை பார்க்கணும், என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃபேண்டம்குள்ள வந்து ஒரு அட்வைசர் இருந்தாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏர்ன் ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு டிஃபை ப்ராஜெக்டோட ஃபவுண்டர். அவர் தான் ஃபேண்டம்க்கு அட்வைசர். அவர் இருந்த வரைக்கும் ஃபேண்டம்மை வந்து கீழே விடவே விடலை. அப்போதான் அவரோட அந்த ப்ரைஸஸ் எல்லாம் $3.3 $3.2 போனது. ஸோ அவர் மறுபடியும் வெளியில போனார், மறுபடியும் உள்ள வந்தார். இது வெளில போறாரு உள்ள வர்றாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஃபேண்டம் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். ஒரு L1ல ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். அது ஒரு பெஸ்ட் L1ன்னு சொல்லுவேன். பட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுன்றது எனக்கு தெரியல. நான் ரீசெண்டாக அதிகமாக அதை நான் பார்க்கல. அது என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்ன விஷயத்தை நோக்கி போகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவாக்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து போன புல் ஃபுல்லாகவே டிஃபைல இருந்தாங்க. இந்த பியர் மார்க்கெட் ஃபுல்லாக எதை பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்குள்ள வந்து கேமிங் ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு அப்படியே கேமிங் செக்டருக்குள்ள போயிட்டாங்க. அதே மாதிரி வந்து இன்ஜெக்டிவை பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டிவ் என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்படியே டிஃபைலேருந்து RWAக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து RWA செக்ஷன் உள்ளுக்குள்ள கொண்டு. அந்த மாதிரி சோனிக்கு எதுல போறாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு நான் அதை பார்த்துட்டு வேணா சொல்றேன். இருந்துச்சுன்னா ஹோல்ட் பண்ணுங்க.
ஓகேங்க சார். அதே மாதிரிங்க சார், நம்ம வந்து ಇದಕ್ಕೆ ಸರ್ சுதங்க இருக்கிறேன் ஆண்ட்ராய்ட் எக்கானமி இருக்கிறார் ஸ்டில் இருக்காரா? சோனிக்கு. ஆமா ஆமா இருக்கிறார். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அவர் நான் பார்த்து. அதுக்குள்ள அவர் ட்வீட்லாம் நிறைய போட்டுட்டு இருப்பாரு ஆண்ட்ரி. இப்ப இருக்கா? அவர் அப்பப்போ தான் போடுவார். போட்டா அவரே தான் போடுவார், போட்டாட்டிக்கு போடவே மாட்டாரு. அதுதான் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா முன்னாடிலாம் வந்து அதுக்குள்ள ஃபேண்டோவை பத்தி அதிகமா பேசுவாரு, ஃபேண்டம் பத்தி. ஏன்னா அவர் இருந்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஏன்னா வந்து இஸ் ஒன் ஆஃப் தி பிரைட்டஸ்ட் மைண்ட், ஃபினான்ஷியலி வெரி பிரைட் மைண்ட். ரொம்ப சாமர்த்தியமான ஆள் அவர் ஃபினான்ஸை பொறுத்த அளவுக்கு. அவர் கூட சார் D5 சம்பந்தமா தான் பில் பண்ணுவார். ஆமா ஆமா, அதான் ஏர்ன் ஃபைனான்ஸ் இதுக்குள்ள. ஓகே ஓகே, தெரியல எனக்கு. நான் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஒரு ஸ்ட்ரீட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹலோ, சொல்லுங்க சார். நான் பிரதீப் பேசுறேன் சார். நான் சொல்லுங்க சார். ஆக்சுவலா நான் வந்து ஒரு 1.5 இயர்ஸ் வந்து அந்த எத்திரியம் ஆன் செயின் இருக்குங்களா, அதுல மட்டும் தான் வந்து நான் யூஸ்வலா ப்ராஜெக்ட்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி உங்களுக்கு ஒரு 2 ப்ராஜெக்ட் அனுப்பிச்சிருக்கேன். பீபாட்ஸ் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் மார்ஃபர் ஏன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா மெசேஜ் கொஞ்சம் பெருசா இருந்திருக்கும். நீங்க பீபாட்ஸ் ஃபைனான்ஸ், அதுக்கப்புறம் மார்ஃபர் ஏ XMW. ஓ சரி சரி, நான் பார்த்தேன். என்னன்னு தெரியல, ஞாபகம் வருது. இல்ல சார், அதான் நான் அந்த ப்ராஜெக்ட்ஸோட இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்டா போட்டு அனுப்பிச்சிருந்தேன். பட் இங்க இப்ப பேசினா அது கொஞ்சம் டைம் நிறைய வேஸ்ட் ஆயிடும் சொல்லிட்டு நான் அப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருந்தேன் சும்மா. அதை நான் ஆல்ரெடி நான் இன்வெஸ்டட். ஒரு ப்ராஜெக்ட் வந்து 2 இயர்ஸ் ஓல்டு, இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து 1.5 இயர்ஸ் வந்து ஓல்டு. சும்மா உங்ககிட்ட அனுப்பிச்சிருந்தேன். உங்களுக்கு யூ கேன் செக் அண்ட் யூ கேன் டெல் அஸ். மறுபடியும் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு செக் பண்ண மாதிரி ஞாபகம் இல்ல, நான் பார்த்தேன்னு தெரியல. அனுப்புங்க, நான் பார்த்துடுறேன். ஓகே சார். ஒன்னு வந்து டெஃபி நரேட்டிவ்ல இருக்கு, இன்னொன்னு வந்து AI + RWA ரெண்டு இந்த ஃபீல்ட்ல இருக்கு. எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க, I'll check it out. ஓகே. ஷூர் சார். ஷூர் சார். ஓகே சார். தேங்க் யூ சார். கன் இப்போ என்ட்ரி எடுக்கலாமா சார்? கன் இப்போதாங்க ஒரு 20% மேலே ஏறி இருக்குங்க. 20-30% ஏறி இருக்குங்க. ரொம்ப கீழே வந்து இப்போ தான் ஏறி இருக்கு. வெயிட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாவே எடுங்க. ரொம்ப கீழே எடுக்கலாம். ரொம்ப கீழே இருந்துச்சுங்க போன வீக்கெல்லாம். 10 நாளைக்கு முன்னாடி ரொம்ப 0.2035 கிட்ட வந்து ரொம்ப கீழே வந்துச்சு. அதை மிஸ் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கன் எடுக்காம செப்டம்பர் 2 எடுங்கன்ட்டு. ஓகே ஓகே சார். ஓகே, இப்போ மறுபடியும் ஒரு 2.5 அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே வரும் கண்டிப்பா. மேல 30% பம்ப் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் 15 to 20% கீழே வரும். அப்போ எடுத்துக்கங்க. ஓகே சார். இருக்காது மேல. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பெக்டமும் பாத்தீங்களா சார்? இப்போ பிரைஸ் $1 பிரைஸ் பண்ணி 1.2 கிட்ட இருக்கு. 1.2 கிட்ட பார்த்தேன். நல்ல விஷயம் தான், ரொம்ப நாளைக்கு அப்புறமா. ஆமா சார். ஆமா ப்ரோ, கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, சொல்லுங்க. ஓகே சார். இப்போ செலஸ்டியா நல்ல ப்ராஜெக்ட் போய் ஏன் கீழே வந்துட்டு இருக்கு? உங்களோட சொல்லி செலஸ்டியா எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்? மாடல் பிளாக் செயின்ல வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட். மொனாடு, செலஸ்டியா இது எல்லாமே மாடுலர்ல பெரிய ப்ராஜெக்ட் தான். மேபி உள்ள இருக்கக்கூடிய டீம் அல்லது ஃபவுண்டர்ஸ்க்குள்ள சில பிரச்சனைகள் டீம் ஃபில் பண்றாங்க. அது தெரியல, அதை நான் பார்த்துட்டு. சரி, இன்னொரு क्वेश्चन பாத்தீங்கன்னாக்க. ஹலோ, சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த புல்லுக்கு இந்த புல்லுக்கு ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் புக்ல இருக்குமானே தெரியல. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரியோ எடுத்துக்கோங்க, மாவி எடுத்துக்கோங்க, நாக்காவை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் புல்ல இருக்குமானே எனக்கு தெரியல. இருக்காது பாத்தீங்கன்னா இருக்காது. அதுதான் சொல்ல வரேன். இப்ப நிறைய பேர் வந்து ஹோல்ட் பண்ணா என்ன ஆகும், அதை அட்ரஸ் பண்ணி ஆகுதுன்னு சொல்ல வரேன். மேக்ஸிமம் ப்ராஜெக்ட் இருக்காது. இதுதான் எல்லா வாட்டியும் போன புல்லுல இருந்தது இப்ப கிடையாது. இந்த புல்லுல இருக்கிறது அடுத்த அப்படியே இருந்தாலும் அது எக்ஸைட் லிக்விடிட்டி மாதிரி தான் இருக்கும். சும்மா செத்த ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கும். புதுசா ஏன்னா வந்து புதுசா ப்ராஜெக்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. புதுசா டெக்னாலஜி எவால்வ் ஆகிட்டே இருக்கு. அந்த டெக்னாலஜி எவால்வ்மெண்ட் மக்களும் மாறிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இன்வெஸ்டரா இருக்க நீங்க என்ன பண்ணணும்னா அதை ரொட்டேட், அதுக்கு தான் நான் சொல்றது, ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிரிப்டோக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா யூ காட் டு ரொட்டேட் யுவர் ஃபண்ட்ஸ் குவைட் கிளவரா இங்கிருந்து அங்கிருந்து ரொட்டேட் பண்ணிட்டு கொண்டுட்டு போயிட்டு அதை வந்து வேல்ஸ் ஃபுல்லா தெரியாத. ஆமா ப்ரோ, கரெக்ட். வாங்கணும் 2-3x வந்துச்சு, வித்தோம் போனோம், போயிட்டே இருக்கணும். அதாவது இந்த சில பேர் மேரி பேக்ஸ் அவங்க பேக் மேரி பண்றாங்க. அப்படியே வந்து வச்சுப்பாங்க, விற்கவே மாட்டாங்க. அது வந்து ரொம்ப பெரிய தப்பா இருக்குன்னு கேட்டுங்களா? ஓகே, வேற சார் நான் மறந்துட்டேன். எஸ் ஃபண்ட் வாங்கலாமா சார்? எஸ் ஃபண்ட் நேத்து தானே பம்ப் ஆயிட்டு கீழே வந்துட்டு இருக்கு. இல்ல, கீழே வந்து நான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன் 2425ல இருந்து. இன்னைக்கு தான் அதை பத்தி ஒருத்தர் எனக்கு ஒரு ஆர்டிகல் அனுப்பியிருந்தாரு. நான் பார்த்துட்டு படிச்சுட்டு சொல்றேன். அவங்க மைக்ரேஷன் வந்து இல்ல அந்த இதை நான் படிச்சுட்டு சொல்றேன்.
இன்னும் நான் படிக்கல, எனக்கு அனுப்பியிருக்காரு, நான் படிக்கல. எனக்கு மதியானம் தான் அனுப்பியிருந்தாரு. ஸோ அவங்களோட ஒர்க் பிளான் என்ன பண்ண போறாங்கன்ட்டு அதை நான் படிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே சார், நான் தப்பா சொல்லிட்டேன் உங்ககிட்ட. மாவியா நான் எடுக்கல, நாக்கா மூட்டை தான் 0.17 எடுத்தேன். சூப்பர் பிரைஸ். 0.168 எடுத்தேன் நான். 1685. நான் 17 கரெக்ட். 17 கரெக்ட். நல்ல பிரைஸ், சூப்பர் பிரைஸ். ஓகே சார். ஹலோ சொல்லுங்க சார். சார் சந்தோஷ் சார், இப்போ எனக்கு ஒரு வீண்பில் ஒரு $1000 ப்ராஃபிட் இருக்கு. அதை நான் வித்துட்டு வெளியே வந்து வேற ஃபைனல் வாங்கலாம். வித்துட்டு வச்சிருங்க, கொஞ்சம் கீழே வரும்போது ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது வாங்கிக்கோங்க. இப்போ நல்ல ப்ராஃபிட்ல இருக்குன்னு சொன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ராஃபிட் அப்பப்போ ரியலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்படியே வச்சுட்டே இருக்காதீங்க. சார் அப்படி வித்த நான் என்ன சார் ஐபி வாங்கட்டுமா இல்ல டவுன் வெயிட் பண்ணி வாங்கன்னு சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாமே கொஞ்சம் ஹைல கொஞ்சம் கீழே வரட்டும். வந்துட்டு இருக்குல்ல, கீழே வரும்போது வெயிட் பண்ணி வாங்குங்க. ஐபி வாங்கலாம், கன் வாங்கலாம், நாக்கா வாங்கலாம், வேற என்ன, டிஓவா வாங்கலாம். நீங்க பிளாக் வேண்டாம் வேண்டாம், அதுதான் டாப் வேல்ஸ் ஃபுல்லா வித்துட்டு போயிட்டானுங்களே நிறையா. அன்னைக்கு நான் எப்படி தப்பிச்சேன்னே தெரியல. கரெக்டாக 42ல் நான் ஆர்டர் போட போறேன். சரி ஆர்டர் விடுவில சரி விட்டுட்டு வந்துட்டேன். மதியானம் பார்த்தா அப்படியே 100x அப்படியே 100% கீழே விடுவது. என்னன்னு உள்ள போய் பாரு என்னன்னு தெரியலன்னு சொல்லி இப்போ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கோம் காலேஜில், என்னன்னு தெரியல இங்கே விடுவது என்னன்னு தெரியல. பார்த்தா டாப் ஃபுல்லாக சேல் பண்ணிட்டானுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் யூஎஸ் எல்லாமே. இப்ப இந்தியா கூட ஸ்டேபிள் காயினுக்கு வந்து மூவ் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி யூஎஸ்ஏவும் ஸ்டேபிள் காயின் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இதுல நம்ம எந்த காயின் வாங்கினா நல்லா இருக்கும்? ஸ்டேபிள் காயின் சப்போர்ட் பண்ற மாதிரி, லைக் யூஎஸ்ஏ ஆல்சோ ஆர் இந்தியா ஆல்சோ. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டேபிள் காயின் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வருது. அதில் பிளாஸ்மா. ஆனால் இதெல்லாம் நம்பி என்னால் எப்படி போக முடியும்னு தெரியல. எல்லாருமே ஸ்டேபிள் காயின்ஸ் கொண்டு வந்துருவாங்க, அவங்களோட ஸ்டேபிள் காயின்ஸ். ஆனால் போன முறையும் ஸ்டேபிள் காயின்ஸ் எல்லா ப்ராஜெக்ட்டும் கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஆனால் அதில் சர்வைவ் ஆனது 2 தான் பெருசா, யூஎஸ்டிடி யூஎஸ்டிசி தான். மற்ற இன்னும் சொல்ல போனால் பைனான்ஸோட ஸ்டேபிள் காயின் பியூஎஸ்டியே வந்து பெருசாக சர்வைவ் ஆகல, அது அப்படியே வெளில கொண்டு போயிட்டாங்க. சரி 2 தான் சர்வைவ் ஆச்சு. இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டேபிள் காயின்ஸ் ஹெல்ப் ஆகிற மாதிரி இருக்க ப்ராஜெக்ட்ல போங்க. ஸ்டேபிள் காயின் வந்து பண்றான்னு சொல்ல ப்ராஜெக்டை போறதோட அந்த ப்ராஜெக்டை மேக் பண்றதுக்கும் அந்த ப்ராஜெக்டை ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை ஹெல்ப் பண்ற மாதிரியோ ரெவன்யூ ஜென்ரேட் மாதிரி இருக்க ஒரு ப்ராஜெக்டை போனோம்னா ஓகே இருக்கும். எத்தீனா மாதிரி சொல்றீங்களா ஜி? எஸ், எத்தீனா. ஆனால் சப்ளை தான் எத்தீனால கொஞ்சம் இதாக இருக்கும். பட் எத்தீனா இஸ் நைஸ் ப்ராஜெக்ட், நல்ல ப்ராஜெக்ட். இஎன்ஏ ஏற்கனவே ரொம்ப நாளுக்கு முன்னாடி அதை பற்றி பேசியிருக்கோம். ஓகே ஜி. ஆக்சுவலா ஃபிளார் ஏதாவது அப்டேட் இருக்கா ஜி? ஃபிளார் எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ. நான் அதை ரொம்ப நாள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள்னா பல மாதங்கள் ஆயிடுச்சு. ஐ டோன்ட் நோ அபவுட் எனிதிங். அதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியல. பார்த்துட்டு வேணா சொல்றேன். இப்போதைக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. தெரியாம நான் எதுவுமே சொல்லக்கூடாது இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாம. ரைட் ஜி. ஓகே 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 சார் இன்னொரு டவுட் சார். இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ஈத்தோட கேஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ ஜென்ரலா வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபெப்ல வந்து பம்ப் பண்ணாலே ஈத்து வந்து 10-15 மேல போகும் கேஸ் ஃபீஸ். இப்போ பாத்தீங்கன்னா வந்து கேஸ் ஃபீஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ இப்போ புல் ரெண்டுமே கேஸ் ஃபீஸ் வந்து ஐ திங்க் ஆஃப்டர் அப்கிரேட் ஈத் எல்லாமே கேஸ் ஃபீஸ் அப்படியே இருக்குமா இல்ல அதோட கேஸ் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகுமா? அதுதானே அவங்க அப்கிரேடு, அவங்களுடைய அடுத்த அப்கிரேடே அதுதானே சொன்னாங்க. கேஸ் ஃபீஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிரும்ட்டு அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், செக்யூரிட்டி இன்க்ரீஸ் ஆகும், கேஸ் ஃபீஸ் ரொம்ப குறையும். கேஸ் ஃபீஸை குறைச்சிருக்காங்களே, ஜாஸ்தி ஆகாது. அதுதான் மெயின் அப்கிரேடு. அந்த அப்கிரேடோட மெயின் நோக்கமே வந்து கேஸ் ஃபீஸை குறைக்கிறது தான். அதை குறைச்சிருக்காங்க. அது நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய கேஸ் ஃபீஸ் கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா $10 $15 சர்வ சாதாரணமாக பிடிப்பானுங்க. அது இப்போ $50 பண்ணாலும் சரி, $500 பண்ணாலும் $15 ஒரு ஃபிக்ஸடா ஒரு காமன் மாதிரி இருந்தது. இப்பெல்லாம் வந்து $1 $1.5 சென்ஸ்லயே போய் முடிஞ்சிருது சில டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம். நல்ல அப்கிரேட் அது. ஓகே, எனிதிங் எல்ஸ்? சார் ஹாய் சார். ஹாய் சார். இப்போ டாமினன்ஸ் வந்துட்டு திருப்பி மேலே போக ஆரம்பிச்சிருக்கு சார். ரவுண்ட் அப் ஆயிட்டு ஸ்லோலி இட்ஸ் கோயிங் அப். ஸோ நீங்கள் எப்போ இது ப்ராப்பராக ஒரு பிரேக் டவுன்னா எப்போ சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அண்ட் வாட் லெவல்ஸ் எது வரைக்கும் போகும்னு நினைக்கிறீங்க சார்? அண்ட் வாட் வுட் பி தி டைம் பீரியட் விச் யூ ஹேவ் இன் யோர் மைண்ட்? கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் அதை பற்றி. ஓகே ஓகே சார். டீடைல்டு வீடியோ சொல்லுங்க. நவம்பர்ல எக்ஸிட் ஆயிடலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தள்ளி போயிருக்கா சார்? இல்லை, இப்போ வரைக்கும் அந்த நவம்பர் தான் என்னோட பிளான்ல இருக்கு. என்னோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல வந்து நவம்பர் தான் நான் இப்போ வரைக்கும் வச்சிருக்கேன். பட் எப்படி மார்க்கெட் போகாதுன்றதை பார்த்துப்போம்.
புகழ் மகேந்திரன் நான் பேசுறேங்க. ஒரு சொல்லுங்க. சின்ன டவுட்டு. இப்ப நம்ம வந்து Q4 வந்து ரொம்ப ஹெவிலி டிபெண்டிங்கான இருக்கும். நம்ம அதுல எக்ஸிட் ஆயிடலாம். ப்ராஃபிட் எடுத்து வெளிய போயிடலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். நம்ம ETF உள்ள வருது ஆக்சுவலா. ETF உள்ள வந்ததுன்னா, நம்ம வந்து அந்த அந்த ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் லாங் டேர்ம்னா பியாண்ட் Q4 தாண்டி ஒரு நல்ல இதுல போகுங்கிற மாரி எனக்கு தோணுது. ஸோ நான் வந்து மோஸ்ட்லி அந்த ETF ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ல தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் லாங் டேர்ம்ல இழுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட வியூ என்ன இதுல? ETF வர்றதுனால அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் மேல போகுமா? இல்ல எப்பவும் போல வந்து இப்போ ஒருத்தர் சொன்னார் இல்லையா, ரியோ, நாக்கால்லாம் வந்து அடுத்த புல் சைக்கிள் இருக்குமாங்கிறதே டவுட்டு தான். ஆனா இப்ப ETF வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அடுத்த புல்லுல இருக்கும் தானே? அடுத்த புல் இருக்கோ இல்லையோ ஒரு ஃபியூ இயர்ஸ் அப்படியே இருக்கும் தானே? உங்களோட வியூ என்ன? உங்களோட இப்போ விஷன் எப்படி இருக்கு? அந்த ETF எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, எதுக்கெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன புல்க்கு அதுக்கு முதல் இருந்த ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் ETF அப்ளை பண்ணியிருக்காங்க. புதுசாக அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எதுக்கும் ETF அப்ளை பண்ணல. ஆல் தி ப்ராஜெக்ட்ஸ் ETF அப்ளை பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே போன புல்லில் இருந்துச்சு. அதுக்கு புல்லுலையும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு. அப்படி ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து ETF அப்ளை பண்ணுவாங்களே ஒழிய, அதனால இன்னொரு புல் சைக்கிள், இன்னொரு 2-3 புல் சைக்கிள் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் தான் ETF அப்ளை பண்ணுறதெல்லாம். ஏன்னா வந்து ஏற்கனவே அவனுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கும், அவனுக்கு ஒரு பெரிய பேக்கப் இருக்கும், அவனுக்குன்னு பிசிஸ் இருப்பாங்க, அவனுக்குன்னு சில வாட் யூ கால் தட் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ், அவனுக்குன்னு நிறைய இது இருக்கும். ஸோ அதனால ETF வந்து புதுசாக வந்ததுக்கெல்லாம் இருக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி ETF வந்துருச்சுன்னு சொன்னால் அடுத்த புல் சைக்கிள் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ETF வர ப்ராஜெக்ட்ஸ்லாம் அடுத்த புல் சைக்கிள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ETF வந்துச்சுனாலே ப்ரைஸ் பம்ப் ஆகுன்றதுலாம் அது வந்து மாயை தான். அது ப்ரைஸ் பெருசாக பம்ப் ஆகுனது புல் சைக்கிளில் பம்ப் ஆகும். அந்த டைமில் எக்ஸிட் ஆகிடுங்க. ETF-ஓட பம்ப்ஸ்லாம் எதுவும் இருக்காது, அப்படிலாம் எதுவும் பெருசாக ஆகலை. ETF அப்ரூவ் ஆகி BTC-யும் பெருசாக பம்ப் ஆகலை. ETF அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் இந்த புல் சைக்கிள்ன்றது வரும்போது தான் பம்ப் ஆகுதே ஒழிய, அதே மாதிரி ETH அதே மாதிரி தான். ETF-லாம் அப்ரூவ் பண்ணி கீழே தான் போயிட்டு இருந்துச்சு ப்ரைஸ். இன்னும் சொல்ல போனால் 1500 வரைக்கும் போச்சு ETH. ETF அப்ரூவ் ஆன அப்புறம் இப்போ தான் அது இருந்து 3x போயிருக்கு, 4800 டச் பண்ணியிருக்கு. அப்போ ETF அப்ரூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா 2500லேருந்து 1500 1300 வந்துருச்சு. அதனால அப்படிலாம் இருக்கும்னு எனக்கு தோணல. ஒரு கேட்டலிஸ்ட் ஃபேக்டராவே இல்ல ஆக்சுவலா. ஆமா, அது ஒரு பெரிய கேட்டலிஸ்டா இல்ல, அதுதான் உண்மை. உந்து சக்தி அது இல்ல, அதான் உண்மை. நீங்க புல்லோட சைக்கிள பாருங்க. இந்த சைக்கிள்ல ஓகே, உங்களுக்கு நீங்க போட்டீங்க, எவ்வளவு காசு போட்டீங்க, அதுல இருந்து எத்தனை எக்ஸ் உங்களுக்கு வேணும்ன்றது, உங்களுக்கு வேண்டிய எக்ஸஸ் வந்துருச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 to 60 to 70% வரைக்கும் எக்ஸிட் ஆகிட்டு, மீதியை வேணா நீங்க சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் வச்சிருந்து மேல போதா கீழே வருதான்னு பார்த்துட்டு எக்ஸிட் ஃபுல்லா டோட்டலா கம்ப்ளீட்டா எக்ஸிட் ஆயிக்கோங்க. ஓகே ப்ரோ, இந்த ஸ்டார் ரூனே ப்ராஜெக்ட், ஆமா, அதுல தான் அப்டேட் இருக்கா ஜி? அவங்க ஏதோ ஸ்டார் கேட்னு ஏதோ நடுவுல ஏதோ பெரிய பிரச்சனைகள் அதுல மாட்டி பெருசா போச்சு. அதுக்கப்புறம் பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கிட்டே இருந்துச்சு. நிறைய பிரச்சனைகள் அதுல இருந்தது. சில பிரச்சனைகள் இருக்க ப்ராஜெக்ட்ஸ்குள்ள போறது வந்து இட்ஸ் நாட் தட் மச் அட்வைசபிள். இல்ல ஜி, ஆல்ரெடி வச்சிருக்கேன், அதான் சரி சேல் பண்ணிடலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். போன புல் சைக்கிள்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்ல அதுவும் ஒன்று, ரூனே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இப்போ நடுவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் அது மாட்டுச்சு, நிறைய ஹேக்கிங், நிறைய பிரச்சனைகள் அது மாட்டுச்சு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இன்கேஸ் அது நீங்கள் பெருசாக ப்ராஃபிட் இல்லை, எனக்கு போட்ட காசில் கொஞ்சம் போட்ட காசில் தான் இருக்குது, போட்ட காசுக்கு மேலே இருக்குது, போட்ட காசில் கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குன்னு சொன்னால் வெளியில் கூட வந்துருங்க. யாவிஷ் ஏன்னா 12% தான் லாஸ். ஸோ அதனால தான் முடிஞ்சா பார்த்துட்டு வெளியே வந்துடலான்ட்டு தான் இருக்கேன். என்ன ரோட் மேப் எதுவும் இருக்கு, ஏதாவது வச்சிருக்காங்களா, ஏதாவது அப்கிரேட் பண்றாங்களா, என்ன பண்றாங்களா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எதுவுமே இல்லைன்னா வந்துருங்க வெளியில. இல்லைன்னா ஏதாவது இருக்குன்னு சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த 12%லேருந்து 20% மேல பம்ப் ஆன கூட 10% ப்ராஃபிட்ல இல்லை. ரைட். எனிதிங் எல்ஸ்? கீட்டா வந்து 72 சென்ட்ஸ் எடுத்தோம் சார். கீட்டா இது வந்து நம்ம ட்ரேடிங்க்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி எடுக்கலைங்க சார், ஹோல்டிங் மாதிரி வச்சிருங்க. முடிந்தா இன்னும் கீழே போச்சுன்னா 42, 41, 43 வந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் எடுத்துங்க. பணம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியா பண்ணிக்கங்க. இல்லைன்னா வரும்போது கொஞ்சம் 47 வரும்போது கொஞ்சம் பண்ண முடியலைங்க சார். இப்போ மறுபடியும் ஃபண்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ திரும்ப 50க்கு கீழே வந்தாவே டிசிஏ பண்ணலாமாங்க சார்? பண்ணிக்கங்க. சரிங்க சார், ஓகே. அதே மாதிரி சார் நம்ம லாஸ்ட் 1 இயரா வந்து நம்ம பேசுனது இல்லைங்க சார், அதிகமாக நம்ம பேசின ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒன்று டிஏஓ, நாக்கா, ரியோ. இதை பற்றி தான் பேசணுங்க. டிஏஓக்கு வந்து நீங்கள் ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்துருக்கீங்க, நம்ம மார்க்கெட் கேப் மட்டும் பாருங்கள். ஸோ நீங்கள் லாஸ்ட் டைம்லாம் பேசும்போது 25 to 30 அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு 20 வந்தாலும் எக்ஸிட் ஆகிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம ஒரு $1500 அந்த மாதிரி வந்தனாலே நம்ம ஒரு மாதிரி புக் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க சார்.
அதே மாதிரி ரியோ நாக்காக்கு வந்துட்டுங்க சார், நம்ம அது ஒரு லோ கேப்பா வந்து வச்சிருந்துட்டு ஒரு 20x 30x அந்த மாதிரி ஒரு 1 பில்லியன் மார்க்கெட் கேப் வந்தா பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்துச்சுங்க சார். எப்பவுமே இப்போ ஒருத்தர் பெஞ்ச் மார்க்கா 1 பில்லியன், எப்பவுமே பெஞ்ச் மார்க்கா 1 பில்லியன் வச்சுக்க சொல்லுவேன். அது பெஞ்ச் மார்க். ஸோ 1 பில்லியன் மார்க்கெட் கேப் வச்சு நீங்க அளந்துக்கங்க என்ன பிரைஸ் போகுன்றது பெஞ்ச் மார்க்கிங். பெஞ்ச் மார்க்கிங் சென்ஸ் வந்து 1 பில்லியன் போனா இவ்வளவு பிரைஸ் வரும்ன்றது தெரிஞ்சுக்கிறது. அதுல வந்து ரியலிஸ்டிக் டார்கெட், அதான் இருங்க சொல்றேங்க. ரியலிஸ்டிக் டார்கெட்ன்றது என்ன டார்கெட் வரும்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும். இப்போ 500 MO 700 MO வந்துச்சுன்னா ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட், நல்ல டார்கெட் தான் அது. ஓகே ஓகே. அது அப்படி பார்க்கும்போது 300 MA அவர் சொன்ன மாதிரி நல்ல ரியலிஸ்டிக்கானதாங்க சார். அவர் வாங்கின பிரைஸ் கம்மியா இருக்குமோ 10xன்றது அவருக்கு போதும் போது ஈஸியா அவருக்கு போதுங்கிறாரு. அவ்வளவுதான். 1740 எடுத்தாங்க சார், கரெக்டா கிடைச்சதுங்க அது. அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆமாங்க சார். ஆமாங்க, நல்ல பிரைஸ் தான். $500 கிடைச்சதுங்க சார். அப்போ வந்து அது உங்களுக்கு 300 மில்லியன் போனாவே உங்களுக்கு ஒரு 10x எல்லாம் ஈஸியா கிடைக்கிற மாதிரி தாங்க சார். அந்த மாதிரி 3 ப்ராஜெக்ட் வந்து நம்ம கான்கிரீட்டா கேமிங் வந்து எப்பவுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். கேமிங் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா கீழே இருக்காது, கண்டிப்பா ஒரு 1 பில்லியன் வரைக்கும் ஈஸியா ட்ராக் பண்ணி கொண்டு போயிருவானுங்க. ஸோ அதனால அதையும் கொஞ்சம் கவனமா பாருங்க. கேமிங் செக்டர் மட்டும் கவனமா கவனிங்க. ஈஸியா 1 பில்லியன்றது கேமிங்ல நல்ல டாப் ப்ராஜெக்ட்ஸ் 1 பில்லியன்றது ஈஸியா பிடிச்சிடும். ஸோ அதையும் நம்ம கணக்குல வச்சுக்கணும். சார் இப்போ நவம்பர் மந்த்ல வந்துடுறன்ற மாதிரி சொன்னீங்க சார். இப்போ அப்படி இருக்கும் பட்சத்துல இது 1 பில்லியன் போயிடுமா சார்? இதெல்லாம் என்னங்க ஒரு நாள்ல கூட அடிச்சிட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. என்னங்க இப்படி பேசுங்க? கிரிப்டோங்க அது. திஸ் இஸ் நாட் ஸ்டாக். ஓகே. இல்ல சார், MOX எல்லாம் பாத்தீங்கன்னா 2 நாள்ல வந்து 2 பில்லியன் போயிருச்சு. கிரிப்டோங்க அது. நீங்க பாருங்க சார் எப்படி போகும்ட்டு. 1.5 வருஷமா ஹோல்டு பண்றோம்ல சார். அப்படி இருக்கும் பட்சத்துல இல்ல கிரிப்டோ அப்படித்தான் இருக்கும். திடீர்னு அடிச்சுச்சுன்னா ஒரே நாள்ல கூட அடிச்சுட்டு போகும். அதனால எது வேணா எப்ப வேணா எப்படி வேணாலும் நடக்கலாம் சார். இப்போ எஸ் ஃபண்ட் வந்து ட்ரஸ்ட் வாலெட்ல இருக்கு சார். அது வந்து வேலெட்டுக்கு இது எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துட்டு வர முடியும். என்ன செயின்ல வச்சிருக்கீங்க? பிஎன்பி சார். பிஎன்பி சஸ்பெண்டட்னு மாத்தி கொடுத்துருவாங்க. எப்போ சார் கொடுப்பாங்க? இன்னைக்கு தான் நான் படிக்கல நானே, ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு, நான் படிச்சுட்டு சொல்றேன்னு சொன்னேனே. ஓகே 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 ஓகே. வேற எதுவும் சில எக்ஸ்சேஞ்ச் மொபைல்ல ஓபன் பண்ண முடியல, லைக் கேட்ஐஓ வந்து விபிஎன் பண்ணி பண்ணலாம். அது மாதிரி இருக்கு. அது எப்படி ஒரு வீடியோ மாதிரி மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு வீடியோலாம் போட முடியாதுங்க, மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணுங்க சார். ஓகே தேங்க்யூ. ஜி அப்புறம் அந்த கியூபிக் பத்தி நம்ம பேசியிருந்தோம்ல. கியூபிக் ரிஸ்கி ப்ராஜெக்ட்ல தான் கொடுத்துருந்தீங்க. அது இந்த இதுல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்? இன்னும் ஸ்கோப் இருக்குது அதுக்கு? அதாவது ரீசெண்ட் அப்டேட் எதுவும் கொடுத்துருந்தாங்களா? இப்பயும் ரிஸ்கில தான் வச்சிருக்கேன். ஆனா வந்து ரொம்ப கீழே போகலைங்க. ஆமா, 1x கீழே போகல. அது அதிகபட்சம் 1x தான். மற்றெல்லாம் 5-6x கீழே வந்துருச்சு. அது 1x கீழே போகலைங்க. ஓரளவுக்கு நல்லாவே ஸ்டேபிளா தான் நிக்குது. ஸ்டேபிளா நிக்குது. தேர் ஆர் நல்ல இப்போ புல் மார்க்கெட் நல்லா போற பட்சத்துல அது ஒரு 20 to 30xலாம் பண்ணதுக்கு ஒரு 0 2 0 கூட கட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஆனா ரிஸ்க் தான், பார்த்துட்டு எடுக்கணும். ரொம்ப பணத்தை போட்டு மாட்டிக்க கூடாது. ஆனா ரொம்ப கீழேயும் போலங்க அந்த ப்ராஜெக்ட். நானும் பார்த்துட்டேன். நேற்று முந்தானத்தை கூட ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். ரிஸ்க் ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு இருந்ததுனால ரொம்ப கீழே வரலங்க அந்த ப்ராஜெக்ட்னு பேசிட்டு இருந்தோம். நேற்று தான் பேசிட்டு இருந்தோம் ஒருத்தர்கிட்ட. மற்ற ப்ராஜெக்ட்ல 2-3x கீழே வந்துச்சுன்ட்டு. எவ்வளவு பெரிய பர்னிங் அது. டிஎன்பி மாதிரியா பர்ன் பண்ண போறாங்க? அப்படிலாம் கிடையாது, பார்க்கலாம். பேஸ் டே ரொம்ப கீழே வந்துருச்சு. அது என்னவா இருந்தாலும் மீம் காயின்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு காயின், அதனால தான் ரிஸ்க்னு அதை. ஓகே ஓகே. திருப்பி அது அந்த இடத்துக்குலாம் போறதுக்கான சான்சஸ் கம்மி, ரொம்ப சான்சஸ் கம்மி. போச்சுன்னா சூப்பர் தான். என்கிட்ட விற்காம கொஞ்சம் வச்சிருக்கேன், அதை கேபிட்டல்லாம் எடுத்துட்டேன்னு சொல்லி வேஸ்டா. ஓகே, ரொம்ப கம்மியா போயிடுச்சு. அந்த இன்னொரு ப்ராஜெக்ட் ஐ வாண்ட் டு A0, அதுவும் ரொம்ப டவுன்ல இருக்கு. அன்ஸ்டேக் கூட பண்ணலாங்கண்ணா. அது வந்து அப்படியே இப்போ அது மறந்துட்டேன் நான். திடீர்னு இப்போ அப்படியே கூட இல்ல. நேற்றுக்கு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நோவா வேலட் ஓபன் பண்ணேன். அன்ஸ்டேக் கூட பண்ணல, அப்படியே வந்துட்டேன் வெளியில. அதனால ஏதோ அப்டேட் தர்றாங்களா? ஏதோ ப்ராஜெக்ட் லைவா இருக்குதா? போகுமா? இல்ல, ஒண்ணுமே அப்டேட்லாம் எதுவும் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு எதுவும் அப்டேட்லாம் எதுவுமே கொடுக்கல. ஓகே, கிட்டத்தட்ட டெட் தான் அது. ஆல்மோஸ்ட். இது பிஎன்பி இன்னும் எவ்வளவு போகும்னு நினைக்கிறீங்க ஜி? இப்போ ஆல்ரெடி 1300 தாண்டிடுச்சு. நான் 1500 தாங்க அதுக்கு டார்கெட் வச்சிருந்தேன். இப்பயே 1270 போயிருச்சுங்க. 1500 வரைக்கும் அதிகபட்சமா போகணும்னு நினைச்சு அது போறத பார்த்தா நல்லா போகும் போல இருக்கு. தெரியல எனக்கு.
நான் 1500 தான் அதிகபட்சமா போகும்னு சொல்லியிருந்தேன். ஈஸியா 1000 கிராஸ் பண்ண ஓகே 1500 ஈஸியா போயிடும். 1273 வந்து நிக்குது இப்ப. ஓகே ஓகே அதான் சார். நான் நான் என்ன பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ண பிரைஸ் போனது பிஎன்பி மட்டும் தான் இப்போதைக்கு கரெக்டா. ரைட்டு. நான் ஒரு பிஎன்பி பார்த்தீங்கன்னா ஒரு $700 இருக்கும்போது விளையாட்டுக்கா 75x மார்ஜின்ல ஒரு $10 போட்டிருந்தேன். அதுவே இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $900 ப்ராஃபிட் மட்டும் வெறும் $10 போட்டது $900. பரவாயில்ல. இன்னும் க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கேன். 1500 வச்சா வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு வச்சிருக்கேன். வச்சிருங்க. ஒரு கிரிப்டோ தமிழ் இருக்காருல்ல சார், மனோ, அவரு பிஎன்பி வித்து ஆக்சுவலா யூகேல ஒரு வீடு வாங்கிட்டாரு சார். ஒரு போன வாரம் போட்டிருந்தாரு, அந்த இதுல போட்டிருந்தாரு டெலகிராம்ல. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. யூகேல வீடு வாங்குற அளவுக்கு கிரிப்டோல சம்பாதிக்க முடியுங்கிறது மிகப்பெரிய. அது பிஎன்பி மாத்திரம் 80% செல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இந்த சைக்கிளோட பாட்டமே வந்து 180 வந்துச்சா 170 வந்துச்சு, ஏதோ வந்துச்சு 200 சம்திங் அந்த மாதிரி ஆகும் சார். 250 என்னமோ வந்துச்சு. 180 வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். 183 என்னமோ அந்த மாதிரி. அது கீழே அது போகவே இல்லை சார். அது கீழே அதை கொண்டே போக விடல. நல்லா தெளிவா ஸ்டேபிளா நிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த எக்ஸ்சேஞ்சே வந்து அதாவது ஆர்டிபிஷியலா வால்யூமை கொடுத்து கீழே கொண்டு போக மாட்டாங்க. கீழே கொண்டு போட மாட்டாங்க. அதுதான் உண்மைதான். அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பட் இருந்தாலும் நமக்கு தேவை பணம் தானே. எண்ட் ஆஃப் தி டே என்ன பணம் கிடைச்சதா இல்லையான்னு அவ்வளவுதான். அவருடைய டார்கெட் $1900 சொல்றாரு சார். 1900 வரைக்கும் போகும். 1500 எனக்கு போதும். வேற எதுவும் ப்ரோ அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ பொட்டன்ஷியல் ப்ராஜெக்ட் ரியோ நாக்கா மாவியாவே நெக்ஸ்ட் புல்ல இருக்க மாட்டோம்னு சொல்றோம். ஆனா வந்து புத்தமா ஒர்த்லெஸ் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா டோஜி பெப்பே ஷிப்லாம் நிக்குது. அப்ப நம்ம என்ன யோசிக்குது? யூஸ்லெஸ் ப்ராஜெக்ட் பின்னாடி இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். ஸோ அந்த ப்ராஜெக்ட் நிக்காது, அந்த மனுஷன் நிற்பான். அதனால தான் அந்த ப்ராஜெக்ட் நிக்குது. தட்ஸ் இட். எந்த யூஸுமே இல்ல, எதுவுமே கிடையாது. ஆனா வந்து யூஸ் இருக்கு, யூஸ் இல்லைங்க. ஈலான் மஸ்க்னு ஒரு பர்டிகுலர் பர்சன் நிக்கிறான் டோஜிக்கு பின்னாடி. ஸோ அதனால அந்த ப்ராஜெக்ட் நிற்கும். அவன் ஒரு 2 ட்வீட்டை போடுவான். முந்தானத்து ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டு நெட்ஃபிளிக்ஸை வந்து 15 பில்லியன் லாஸ் ஆக்கி விட்டான்ல ஒரே ட்வீட். 15 பில்லியன் எவ்வளவு பெரிய அமௌண்ட்னு பாத்துங்க. ஒரே நாள்ல கிராஷ் பண்ணி வைக்கிறான். ஒரே ஒரு ட்வீட். நெட்ஃபிளிக்ஸை விட்டு வெளில போங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறான். 15 பில்லியன் கிராஷ் ஆகுது மார்க்கெட்ல நெட்ஃபிளிக்ஸோடது. என்ன பண்ண சொல்றீங்க? அதனால அந்த ப்ராஜெக்ட்ன்றதை விட ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி இருக்க மனுஷனுக்கு இருக்கிறதாங்கன்னு சொன்னா 2 சைக்கிள் கூட போகும். ஆமா. வேற எனிதிங் எல்ஸ்? சார் குக்கி அண்ட் வைன் இது ரெண்டும் சேர்த்து எடுக்கலாமா சார்? என்னதுங்க? குக்கி அண்ட் வைன் சார். வைன் VINE. குக்கி DAO. குக்கியா? குக்கி டாவ் வந்து என்ன பிரைஸ்ல இருக்குன்னு தெரியலையே. ரொம்ப கீழே தாங்க இருக்கும். அது ஓகே ப்ராஜெக்ட் தாங்க. அது ஏஐ பேஸ்ட் ப்ராஜெக்ட். ஏஐக்கு தேவையான டேட்டா கொடுக்குற ப்ராஜெக்ட் தான். 0.120 இருக்கு. எடுக்கலாம். நல்ல ப்ராஜெக்ட், நல்ல பிரைஸ் தாங்க. எடுக்கலாங்க. வைன் சார் VINE வைன். வைன் வந்து தெரியல, நான் பார்த்துட்டு சொல்றேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு சொல்றேன். குக்கி வந்து ஓகே தான். ஓகே. ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது இருக்கா? போர்ட்ஃபோலியோ டைவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3 விதமா பிரிக்க சொல்லியிருந்தீங்க சார் லாஸ்ட் வீடியோல பேசும்போது லைக் கேப்ல. அதாவது லார்ஜ் கேப்பு, மீடியம் கேப்பு, அந்த மாதிரி பண்றதுல வந்து நீங்க பெரிய மார்க்கெட் கேப் இருக்கிற மாதிரி இருக்கிறதுலாம் லார்ஜ் இதில் போட்டுக்கோங்க, மீடியம் இருக்கிறது அந்த மாதிரி ரிஸ்க்கை பிரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ TAO, IP, அபாக்ஸு இதெல்லாமே ஒரு நம்ம இருக்கிற ஒரு போர்ட்ஃபோலியோல ஒரு $500 அந்த மாதிரிங்க சார். KTA இதெல்லாமே. அதே ஒரு மேவியா, ரியோ, நாக்கா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $250 அந்த மாதிரி எடுத்துருக்கோங்க சார். லோ அப்படிங்கிறது இதுவே வச்சுக்கலாமா சார்? இதுக்கு கீழே வந்து அந்த 0.00 அப்படி இருக்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் QPக்கு ரெஃபர் பண்ணியிருந்தீங்க. அது போக வேற ஏதாவது மீம் காயின் 1-2 வாங்கி வச்சுங்க. சும்மா $20 $50 போட்டு வச்சுங்க. வந்தா வருது வராட்டி போதுன்னு போடுறது வந்து உங்க போர்ட்ஃபோலியோல ஒரு 10% 5% போட்டுடலாம். மீம் காயின் ஏதாவது இருந்துச்சுன்னா 4-5 வாங்கி வச்சுங்க. மட்டும்தான் இப்போதைக்கு அதை பேசிட்டு இருக்காங்க சார். என்னங்க? பேமெண்ட்
பெப்பே மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க சார் அந்த மீம் காயின் யூஸ்ல. ஓ இந்த சைக்கிள்ல வந்து அது ஒண்ணுதான் வந்து பேசிட்டு இருக்காங்க. சரி. ஜென்ரலா அது நம்ம ஐடியா இல்லைங்கனால நம்ம ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். எனக்கும் தெரியாது, அதனால தான் என்னால் சொல்ல தெரியல என்ன ப்ராஜெக்ட் வாங்க. மீம் காயின் வாங்க மாட்டேன். ஓகே ஓகே சார் இப்போ செலஸ்டியா என்ன பிரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சார்? முன்னாடி வந்து $30 போகுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு அவ்வளோ போக வாய்ப்பு அவ்வளோ கம்மி தானே வாய்ப்புகள் சார்? கம்மி. ஏன்னா அது ஏற்கனவே 19 20 போச்சுன்னு நினைக்கிறேன். 22 22 அந்த ப்ரைஸ் கூட போகாதுன்னு நினைக்கிறேன். $10 போச்சுனால பெரிய விஷயம். ஏன்னா இப்போ நிறைய குரூப்ல டீம்ல இருந்து நிறைய வித்துட்டானுங்க. நிறைய பிரச்சனைகள் உள்ள இருக்குது. உள்ளே தான் அடிச்சுக்கிட்டானுங்க நடுவில். அதனால தான் ப்ரைஸ் பெருசாக மேலே போகாம கீழே இருக்கு. ஓகே ஓகே சார். இப்போ கீட்டா ஓகே ஓகே சார். சார் ETH எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சார்? 8000. 8000. ஓகே ஓகே சார். எனிதிங் எல்ஸ்? சார் குட் ஈவினிங் சார். சார் இந்த டிசம்பர் வரைக்கும் நம்மளுக்கு என்ன மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்குதோ இந்த செப்டம்பர் எண்டில் இந்த லோவில் எடுத்தது எல்லாமேங்க சார் ஒரு 2x ஆர் 3x அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ எல்லாருமே இந்த Q1 வரைக்கும் போகுங்கிற மாதிரி ஆல்சேஷன் சொல்கிறாங்க சார். சப்போஸ் அப்படி ஏதாவது லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜான்ல அந்த மாதிரிக்கு இது ஏதாச்சும் ஒரு சின்ன கரெக்ஷன் கிடச்சுன்னா அவங்க மறுபடியும் ரீபே பண்ணிட்டு எடுக்கலாமா சார்? இல்லை, அது போகும்போது எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுதுன்றதை பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுவோம்? எப்படி மார்க்கெட் அப்படிதான் அந்த டைமில் நம்ம தோணுதுங்க சார். அந்த டைமில் பார்த்துக்கலாம். ஒன்றும் தேவையில்லை அதை பற்றி இப்போதைக்கு. ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கு இப்போ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்றதை பார்த்துட்டு we can react according to it. Anything else? ஓகே சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். RBNT வந்து அதோட பழைய பிரைஸ்க்கு போகுமா சார்? என்னோட 40 சென்ட்டா? நான் 6 சென்ட்ல வாங்கியிருந்தேன் சார். அது 10x டவுன்ல இருக்கு. கொஞ்சம் டிசேவ் பண்ணிக்கோங்க. போகும் நம்புறீங்களா சார்? அது பழைய ரேட்டு பழைய எது போகுமான்னு தெரில. 20 சென்ட்டாவது போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நேரேஷன் RW நேரேஷனுக்குள்ளே தான் இருக்கு. ஸ்டில் தட் நேரேஷன் ஹோல்ட்ஸ் குட். பார்ப்போம் சார். அது 10 பென்சில் இருக்கும்போது ஒரு இது சொல்லியிருந்தாங்க சார் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு. அப்போ ஒரு $250 போட்டு நீங்கள் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். இப்போ 5 சென்ட்ஸில் இருக்குங்க சார் ஆவரேஜ். இப்போ திரும்ப எதுவும் டிசிஏ பண்ணலாமாங்க சார்? இல்லை போதுமாங்க சார்? அப்படியே இல்லை, போதும் விட்டுருங்க. போதும் விட்டுருங்க. $1000 அதுலேயே இருக்குங்க சார். போதும் விட்டுருங்க. சரிங்க சார். எனிதிங் எல்ஸ்? நெக்ஸ்ட் லைவ்ல பார்ப்போம். சார் டைவன் எவ்வளோ சார் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? டைவன் எக்ஸ்பெக்டேஷன்லாம் எனக்கு பெருசாக கிடையாது. ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பை பண்ண ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. என்ன வீக்கில் கொஞ்சம் தான் விற்றேன், நான் வச்சுருக்கேன். எனக்கு அது ஒரு 0 கட்டாச்சுன்னா விற்றுட்டு வந்துடுவாங்க. 1 ஓகே. இப்போ இருக்கிறது வந்து 1 0 கட்டாலாம் விற்றுருவேன். ஓகே. அந்த 10 சென்ட் 15 சென்ட் போகணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். 1 சென்ட் வந்துச்சுனாலே விற்று விட்ருவேன். 1 சென்ட்டா? ஓகே. அதனால் 1 0 கட்டாச்சுனாலே நான் விற்றுருவேன். நான் அப்படி தான் வாங்கினேன். அதை ரொம்ப நாள் நான் சொன்னேன், வாங்கினது கூட சொல்லியிருந்தேனே. ஆமா சார், நீங்க கரெக்டா பிரைஸ் சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு தான் வாங்கின அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன். நான் இன்னைக்கு லைவ் போட்டிருந்தேன். இந்த ப்ரைஸில் எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா டைவன் இப்போ தான் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் அது கொஞ்சம் தான் விற்றேன், வாங்கினேன். அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறமே நல்லா மேலே போச்சு. ஒரு 10 நாள் மேலே போச்சு. அப்புறம் கொஞ்சம் விற்றேன், மீதி இப்போ இருக்கேன்ட்ட. அப்புறமா விற்றுருவேன். ஜி பேங்கர் என்ன வச்சிருக்கீங்களா ஜி? இல்லை, ப்ராஃபிட் எடுத்துட்டு மீதியை மட்டும் விட்டேன். அது ரொம்ப அடிமாட்டுக்கு போயிருச்சு. காயின் பேஸ் லிஸ்ட்லாம் ஆச்சு, மேலே போச்சு, மறுபடியும் கீழே வந்துருச்சு. எஸ், அப்போ நீங்க சொன்னப்போ நானும் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்துட்டேன். இப்போ பேலன்ஸ் அப்படியே இருக்கு. ரொம்ப கீழே வந்திருக்குமே, அடிமாட்டுக்கு ப்ரைஸுக்கு போயிருக்குமே. ஆமா ஜி, ஆமா. அப்பயே எல்லாத்தையும் வித்துருக்கலாம். சரி, கேபிட்டல் கொஞ்சம் ப்ராஃபிட்டோட எடுத்துட்டு விட்டேன். மீதி அதை பார்த்து ரொம்ப அது என்ன ப்ரைஸில் இருக்குன்னே தெரியல. வேலெட்டில் கிடக்கு, செக் பண்ணணும். ரைட் ஜி. இப்போ கீட்டா கொஞ்சம் லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணனும்னா பண்ணலாங்க. என்ன 50 சென்ட்ஸ்ல தாங்க இருக்கு. இப்பத்துல இருந்து பை கிராஜுவலி 45ல கொஞ்சம் போட்டு வைங்க, 43ல கொஞ்சம் போட்டு வைங்க. இப்போ கொஞ்சம் நான் கொஞ்சம் ஆர்டர் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா 60ல வித்தத போட்டு வச்சிருக்கேன். 50ல விழுந்திருக்கும் எனக்கு. 45ல போட்டிருக்கேன், 43ல போட்டிருக்கேன், 46ல போட்டிருக்கேன். கிராஜுவலா 3 ரேஞ்சில் போட்டிருக்கேன். எடுப்பேன், மறுபடியும் 60 65 போது வித்துருவேன்.
அப்படி பண்ணிப்போம். ட்ரேட் பண்ண சார். ஹோல்டு பண்ண வாங்கலாம். நான் ஹோல்டு பண்ணுறது தனியாக வச்சிருக்கேங்க. இது ட்ரேட் பண்ணுறதுக்காக வாங்கினது ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேங்க, அவ்வளோதாங்க. நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுனா வாங்கிட்டு பெருசாக பொறுமையாக ஹோல்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் பை பண்ணது 9 சென்ட்ல பை பண்ணது. அன்னைக்கு வீடியோலே சொன்னேங்க, வாங்க சொல்லி தான் வீடியோவே போட்டேனேங்க. 9 சென்ட்டுக்கு வாங்கலாம்ட்டு கரெக்டாக ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட் வீடியோவில் சொல்லும் போது 11 சென்ட்டுக்கு போயிடுச்சு. எனக்கு ஒருத்தர் சொல்லும் போது 6 சென்ட் இருந்துச்சு. ப்ராஃபிட் புக் பண்ணாம போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் கீழே வந்துருக்கு, மறுபடியும் பை எடுக்கலாங்களா? இந்த வெயிட் பண்ணி எடுக்கிறேன். நான் வெயிட் பண்ணி தான் எடுக்க போகிறேன். நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் வெயிட் பண்ணி தான் எடுக்க போகிறேன். சார் இந்த ரெண்டர் அப்புறம் ஆண்டோ சொலானா இதெல்லாம் இங்கேருந்து ஒரு 1x 2x அந்த மாதிரி கொடுக்குமா இல்லை ஈஸியாக மேலே போகும்? அதை விட அதிகமாகவே கொடுக்குங்க. வெயிட் பண்ணுங்க. ஆவரேஜாக ஒரு 3x, ரெண்டர்லாம் 3x கொடுக்கும். ஈஸியாக கொடுக்கும். ஜிபியூ ப்ராஜெக்டில் அவன் தான் நம்பர் 1 ப்ராஜெக்ட், மார்க்கெட் லீடர் அவன் தான். ஜிபியூ பொறுத்தளவு நல்ல ப்ரைஸ் கொடுக்கும். ஓகே, ஆர்டபிள்யூவில் ஆண்டோ தான் வந்து லீடர். நிறைய பேர் வந்து அதை பேக்கப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால இருக்கு. என்ன சொல்ல போனால் ஆர்டபிள்யூ செக்டரோட மார்க்கெட் லீடர்னு பார்த்தா என்ன பொறுத்தளவுக்கு பெண்டில் தான். ஓகே ஓகே ஓகே. பெண்டில் வந்து பெண்டில் நான் ஹோல்ட் பண்ணுறேன். நான் வாங்கினதுலேருந்து ஒரு 1x கொடுத்துருக்கு. பட் ஆனால் அதோட ப்ரைஸ் நான் எடுத்து பார்த்தோன்னா ஐஎன்ஆர்ல சொல்கிறேன், இந்தியன் ருபீஸில் 4 ரூபாலேருந்து வந்திருக்கு. ஆமா, ரொம்ப கீழே, ரொம்ப பழசு, ரொம்ப கீழேருந்து ரொம்ப கீழே பயங்கரமா பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. இந்த ஒரு 1.5 இயர்ஸ்ல இந்த பியர் மார்க்கெட்லயுமே ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து அவ்வளவா இல்ல. நடுவுல கொஞ்சம் பிரைஸ் கீழே டிராப் ஆச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவிஎல் வந்து இங்க குறைஞ்சிச்சு. ரீஸ்டேக்கிங்னு ஒரு புதிய கான்செப்ட் உள்ள கொண்டு வந்தனால என்ன பண்ணாங்கன்னா, பெண்டில்ல இருந்து நிறைய ஃபண்ட்ஸ் வெளியில என்ன ஆச்சுன்னா, வால்யூம் வந்து டோட்டல் லாக்டு வேல்யூஸ் எல்லாம் எங்க போச்சுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் லைக் அந்த ஐகன் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய உள்ள போச்சு. பட் ஆனால் மறுபடியும் ரீகெயின் பண்ணி அந்த ஆர்டபிள்யூ செக்டருக்குலாம் வச்சு ரீகெயின் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டாங்க மறுபடியும். இங்கேருந்து நல்லா போகுமா? அது ஒரு நல்லா போகுங்க. ஆக்சுவலி இந்த பெண்டில் வந்து நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ண எடுக்க சொல்லி, அந்த என்ன ப்ரைஸில் ரெக்கமெண்ட் பண்ணேன், 47 சென்ட்ல ரெக்கமெண்ட் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே. $5. ஆமாம், $5 $6 போயிட்டு இப்போ என்ன, இப்போ $5 $6 தான் இருக்கு. ஆமா ஆமா. மறுபடியும் 1.9 வந்துச்சு. இப்போ அந்த கிராஷ் போதும், ஒரு பிப்ரவரியில கிராஷ் ஆச்சு பாத்தீங்களா? அப்போ 1.94 வந்து டச் பண்ணிட்டு போச்சு. ஓகே ஓகே ஓகே. அதனால அது வந்து நல்ல ப்ராஜெக்ட் ஆர்டபிள்யூ பொறுத்த அளவுக்கு. அதையும் செக் பண்ணுங்க. பட் ஆனால் இப்போ வந்து ஹைலி நல்லா மேலே போயிடுச்சு. எடுத்து வந்து எப்போ எடுத்துக்கணும், $2 ரேஞ்சில் ஆல்ரெடி நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வச்சிருங்க. அப்புறம் அந்த கேமிங் செக்டர்ல கேமிங்ல ஐஎம்எக்ஸ் சூப்பர்வர்ஸ் இது ரெண்டுமே என்கிட்ட இருக்குது. சூப்பர்வர்ஸ் வந்து இட்ஸ் ப்ரோமோட்டட் பை அலெக்ஸ் பெக்கர், எலியாட். அவங்க ரெண்டு பேரும் சூப்பர்வைசரோட ப்ராஜெக்ட் எலியாட்டோட ப்ராஜெக்ட் தான் அது. ஸோ அதனால அவங்க நீங்க ப்ரைஸை கீழே எவ்வளோ கீழே போனாலும் பம்ப் பண்ணி மேலே கொண்டு வந்துருவாங்க. அதனால நீங்க தைரியமா அதை ஹோல்ட் பண்ணலாம். ஐஎம்எக்ஸ் எனக்கு ஓகே தான், பட் என்னவா இருந்தாலும் இந்த L2ல வந்துருது. அது அந்த L2நாலே பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கு. சூப்பர்வைஸ் யூ கேன் ஹோல்ட். ஏன்னா வந்து அது இட்ஸ் பீயிங் ப்ரோமோட்டட் பை 2 ஆஃப் தி ஜெயின்ஸ். ஓகே, கேமிங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்டர்னு நான் நினைக்கிறேன், நரேட்டிவ் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இவர் பேசியிருந்தாரு, அம்பானி கூட கேமிங் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தார். 2 இயர்ஸ் பேக் சொல்லியிருந்தார். அவர் கிரிப்டோ ரிலேட்டடா இல்லை, ஜென்ரலாகவே சொல்லியிருந்தார். கேமிங் வந்து பயங்கரமான ஸ்கோப் இருக்கு அதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவரோட ரிலையன்ஸ் மீட்டிங்ல தான் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனா இதுல வந்து இந்த இதுல நிறைய கேமிங் காயின்ஸ் இருக்கு, லைக் நாக்கா மாவியெல்லாம் இருக்கு. எது பெர்ஃபார்ம் பண்ண போதுனே கெஸ் பண்ண முடியல. பட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் கேமிங் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஓகே தெரியல எனக்கு, நான் மேக்ஸிமம் எனக்கு கேம் விளையாட தெரியாது, அதனால எனக்கு பெருசா கேமிங் ப்ராஜெக்ட் நானும் விளையாட மாட்டேன். ஆனா ஹோல்ட் பண்ற நிறைய கேமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னா, கேம் விளையாட தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுட்டு அது எப்படி இருக்கு, என்டர்டைன்மெண்ட் வேல்யூ என்ன இருக்கு, ஹவு தி கேமர்ஸ் ஃபீல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட், அவங்ககிட்ட தான் நான் ஃபீட்பேக்ஸ் வாங்கிப்பேன். அவங்ககிட்ட இன்புட்ஸ் வாங்கிக்கிட்டது அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட்டை வாங்கலாமா வேணாமன்றது முடிவு பண்ணுறது. ஏன்னா எனக்கு விளையாட தெரிஞ்சுன்னா நான் போய் விளையாடி பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் போகாதுன்னு தெரியும், விளையாடவும் தெரியாது, எனக்கு விளையாடவும் பிடிக்காது தெரியாது. அப்புறம் ஏன் அது போய் உள்ளே போய் விளையாடிக்கிட்டு, அது எனக்கு தெரியவே சிஸ்டம்லையும் ஆட தெரியாது, மொபைல்லையும் ஆட தெரியாது, கேம்னாலே தொடவே மாட்டேன். ஸோ அதனால் அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது.
ப்ராஜெக்ட்ஸ் நான் நிறையா ஹோல்ட் பண்ணுறேன். நாக்கா ஹோல்ட் பண்ணுறேன், மாவியா ஹோல்ட் பண்ணுறேன், கன் ஹோல்ட் பண்ணுறேன், ஷார்ப்னர் ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ இதை தவிர வேறு கேமிங் ப்ராஜெக்ட்ன்றது வேறு எதுவும் என்கிட்ட பெருசாக கோர்ஸ் எஸ்பெண்ட் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது என்கிட்ட. அது லான்ச் பேடு, கேமிங் லான்ச் பேட். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, தென் நெக்ஸ்ட் லைவ்ல பார்ப்போம். பாய். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.